சரி, கவனி கவனி. லாஸ்ட் 3 கிளாஸஸ் அதுல என்ன நடந்துச்சோ அதோட ஒரு எலாபரேட் சம்மரி தான் இப்ப பார்க்க போறோம். ஏன்னா அப்படி பார்த்தாதான் இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஒயர் வழியா கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அந்த ஒயர் மேக்னட்டா மாறும். இத கண்டுபிடிச்சது கிறிஸ்டியன் ஆர்ஸ்டர். இவர் இத கண்டுபிடிச்சிட்டு நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டில இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு பேட் எடுத்துக்கிறாரு, நிறைய ஃபில்லிங்ஸ் போடுறாரு, ஒயர் அதுல இன்சர்ட் பண்றாரு. கரண்ட் பாஸ் ஆனோடனே ஃபில்லிங்ஸ் எல்லாம் சர்க்கிள் சர்க்கிளா அலைன் ஆகுறத எல்லாரும் முன்னாடி செஞ்சு காமிக்கிறாரு. ஃபில்லிங்ஸ் எல்லாம் அலைன் ஆகுதுன்னா கரண்ட் கேரிங் ஒயர் மேக்னட்டா மாறி இருக்கணும். ஏன்னா மேக்னட்டால தான் ஃபில்லிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ப கரண்ட் கேரிங் ஒயர் will behave as magnet. So surround it, it have magnetic field அப்படின்னு கன்க்ளூட் பண்றாரு. இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அவர் செய்யறப்ப ஒரே ஒரு சின்ன வேரியேஷனையும் காமிக்கிறாரு. அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறாரு. அப்படி இன்க்ரீஸ் பண்றப்ப அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கிரௌடடா நெருக்கமா என்ன ஆகுதுன்னா அலைன் ஆகுது. அதே அவர் என்ன பண்றாருன்னா ஷோ பண்ணி காமிக்கிறாரு. அப்போ ஒயர் மேக்னட்டா பிஹேவ் பண்ற அந்த ப்ராசஸ்ல கரண்டோட ரோல் டாமினேட்டடா இருக்கு அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. இதுக்கடுத்து பயோட் அண்ட் சாவர்ட் வந்தாங்க. அவங்க இவங்களோட எக்ஸ்பிரிமெண்ட்டை என்ன பண்ணாங்கன்னா என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ஹான்ஸ் பண்ணி ஒயர்ல கரண்ட் பாஸ் ஆகி சப்போஸ் ஒயர் மேக்னட்டா மாறிடுச்சுன்னா அதை சுத்தி இருக்கிற மேக்னட்டிக் ஃபீல்ட நாங்க ஆஃபர் பண்ற ஃபார்முலா மூலியமா கால்குலேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அந்த ஃபார்முலாவை தான் நம்ம பயோட் சாவர்ட்லான்னு படிச்சோம். கரண்ட் பாஸ் பண்ணிட்டா இது மேக்னட்டா மாறும். இந்த பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்க ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். μ0/4π/IDL sin θ/r² அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். இதான் பயோட் சாவர்ட்லா. ஆக்சுவலா இவங்க ஆஃபர் பண்ற ஃபார்முலா டெஸ்லாவோட ஃபார்முலா ரிகார்டிங் மேக்னட்டிக் ஃபீல்ட் என்னவோ அதே தான், கொஞ்சம் லைட்டா மாடிஃபை பண்ணிருக்காரு. டெஸ்லா தான் மேக்னட்டிக் ஃபீல்ட கண்டுபிடிச்சார். அந்த அவர் கண்டுபிடிக்கிறப்ப அவர் ஒரு ஃபார்முலா கொடுத்திருப்பாருல்ல, அதோட இன்னொரு வெர்ஷனா தான் இதை காமிக்கிறாங்க வித் சம் மாடிஃபிகேஷன். பட் பயோட் சாவர்ட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லா. ஏன்னா ஃபார்முலா மட்டும் அவங்க ஆஃபர் பண்ணல, இந்த ஃபார்முலால இருக்கிற டேர்ம்ஸை எப்படி டயக்ராம்ல மார்க் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டியும் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சின்ன ஒயருக்கு தான் அவங்க மேக்னட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அதோட லென்த் DL. அந்த சின்ன ஒயரோட மிட் பாயிண்ட்டுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆறுங்கிறாங்க. அப்புறம் இதுக்கு ஒரு டேஞ்சன்ட் போட்டு டேஞ்சன்ட்டுக்கும் ஆர் லைனுக்கு நடுவில் தான் ஆங்கிள் மெஷர் பண்ணும் அப்படின்ட்டு லாவையும் ஆஃபர் பண்றாங்க. லாவை ஆன் டயக்ராம் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற அந்த கிளாரிட்டியும் கிளியரா கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சில லாஜிக் சொல்றாங்க. என்ன லாஜிக்னா, ஹியர் வி ஆஃபர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா which is for small wire. Suppose you need to calculate magnetic field for complete wire na go with superposition principle. Superposition principle na நீங்க குட்டி குட்டி குட்டியா நிறைய ஒயர்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு எல்லா ஒயர்ஸும் இந்த ஃபார்முலா வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு சினாரியோ சொல்றாங்க. அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அது கஷ்டமா இருக்குன்னு பயோட் அண்ட் சாவர்ட்டுக்கே நல்லா தெரியும். சொல்லிட்டு அடுத்த லைன்ல தெளிவுபடுத்துறாங்க. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் உங்களுக்கு அன்ஈஸியா இருந்ததுன்னா நீங்க இன்டகிரேட் பண்ணிருங்க. ஸ்மால் எலிமெண்ட்டுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட கால்குலேட் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணிட்டு ஃபுல் ஒயருக்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட அப்டைன் பண்ணிக்கங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க. இன்டகிரேட் பண்ணுங்கன்னா நம்மளும் போய் உடனே இன்டகிரல் அப்படின்னு சிம்பிள் போட்டாலும் இன்டகிரேஷன் நடந்துடாது. இன்டகிரேஷன் காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணி மைனஸ் காஸ் தீட்டான்னு சொல்றது காம்ப்ளெக்ஸ் கிடையாது. சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணுமா இல்ல வேற யாரையாவது இன்டகிரேட் பண்ணுமான்னு முடிவு பண்ற அந்த ப்ராசஸ் தான் காம்ப்ளெக்ஸ்.
அது மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸோட தான் இன்டகிரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நிக்கல. சில ஸ்ட்ரக்சருக்கு இவங்க ஃபார்முலா அப்ளை பண்ணி இன்டகிரேஷன் மேக்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சூப்பரா ஃபைனல் ரிசல்ட் எடுத்து காமிக்கிறாங்க. அதுல ஒரு ஸ்ட்ரக்சர் தான் சர்க்குலர் காயில். சர்க்குலர் காயில கரண்ட் பாஸ் பண்ணிட்டா அது மேக்னெட்டா மாறிடும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குங்கிறத இந்த ஃபார்முலா வச்சு ப்ராப்பர் மேக்ஸ் மூலியமா அப்டைன் பண்ணி காமிக்கிறாங்க. நாம இததான் இந்த பயோட் சாவர்ட் லாவோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அட் பாயிண்ட் பி மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி இஸ் ஈக்குவல் டு mu naught ni r squared divided by 2 into r squared plus x squared whole power 3/2. இதுல எக்ஸ்ங்கிறது சர்க்குலர் காயிலோட சென்டருக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆக்சியல் டிஸ்டன்ஸ், ஆறுங்கிறது சர்க்குலர் காயிலோட ரேடியஸ். ஒரு ஸ்பெஷல் கேஸா எக்ஸுக்கு பதில் 0 போட்டா சென்டர்ல உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவாகும், இல்ல அது எப்படி மாறும் அப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் பயோட் சாவர்ட் லா. 2 வாரத்துக்கு முன்னாடி படிச்சோம். போன வாரம் சாட்டர்டே படிச்சோம். இத மேபி அவங்க ஆஃபர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து வேற சில கீ பாயிண்ட்ஸையும் ஆஃபர் பண்றாங்க. என்ன கீ பாயிண்ட் அப்படின்னா, நீங்க சர்க்குலர் காயிலுக்கு பண்ணிட்டா போதும், அதை இன்டூ 1/2 போட்டா செமி சர்க்குலர் காயில் கிடைச்சிடும், இன்டூ 1/4 போட்டா குவார்டர் சர்க்கிள் கிடைச்சிடும். ஒரு ஆர்க் சொன்னா கூட ஆர்க்கோட ஆங்கிள் பை 360 போட்டா கூட அந்த ஆர்க்குக்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் கிடைச்சிரும் அப்படின்னு சர்க்குலர் காயில் ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு சர்க்குலர் அப்பியரன்ஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ப்ராப்பரா சூப்பரா பண்ணிருப்பாங்க. இங்க கரெக்டா அப்ளை பண்ணிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா புக்கும் பயோட் சாவர்ட் லாவை இந்த அப்ளிகேஷனுக்கு அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி மார்க் பண்ணி ஹேண்டில் பண்ணி தான் ஃபைனலைஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் ஆஃபர் பண்ணிருப்பாங்க. சில சொதப்பல் பண்ணிருப்பாங்க. என்ன சொதப்பல்னா, நாம இதுக்கு டெரைவ் பண்றப்ப டிபின்னு ஒரு டேர்ம் வரும். அதாவது இந்த டிபி வரும். அதை நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுவோம். டிபி காஸ் ஆல்பா, டிபி சைன் ஆல்பான்ட்டு. அதுல டிபி காஸ் ஆல்பா போர்ஷன் 0 ஆகும். அது எப்படி 0 ஆகுதுங்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கொஞ்சம் மோசமா இருக்கும். எல்லா புக்லயும் அப்படிதான் இருக்கும். எந்த புக் வேணாலும் எடுத்து படிச்சு பாரு, நெட்ல சர்ச் பண்ணி பாரு, எல்லாத்துலயும் டிபி காஸ் ஆல்பா 0ங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளியரா இருக்காது. அப்படிதான் இருக்கும். ஒரு மாதிரி மோசமா இருக்கும். பயோட் அண்ட் சாவர்ட் கிளியரா சொல்லியிருக்காங்க. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் எப்ப ஹேண்டில் பண்ணும், இன்டகிரேட் எப்ப பண்ணும் சொல்லியிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணி கரெக்டா ஆன்சர் எடுக்கிற அந்த எபிலிட்டி புக் ஆத்தர்ஸ்டையோ இல்ல அந்த புக்கை படிச்சு புரிஞ்சுக்கிற நம்மள்கிட்டயோ இல்லாததுனால போக 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 அது கொஞ்சம் மாறி 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 சொதப்பலாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த டெரிவேஷன்ல எல்லா புக்லயும் இருக்கு. பட் டெரிவேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் ராங் கிடையாது, எல்லாமே கரெக்டா இருக்கும். இந்த டெரிவேஷனை பொறுத்தவரையும் டெஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துலதான் வைக்கணும், அங்கே வைக்க கூடாது. நம்மளால இங்க வச்சு வரைய முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணிருக்கோம், அங்கே வச்சிருக்கோம். டெஸ்ட் பாயிண்ட் ஏன் இங்க வைக்கிறோம்னா, சர்க்குலர் காயில பொறுத்தவரையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த நடுவுல தான் வந்து டாமினேட்டடா இருக்கும். அவுட் சைட் காயில் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும், மினிமமா இருக்கும். அதனாலதான் நம்ம டெஸ்ட் பாயிண்டை இங்க வைக்கிறோம். மிடில்ல டாமினேட்டடா இருக்கும், அவுட் சைட்ல கம்மியா இருக்குங்கிறத நான் உனக்கு ஒரு போட்டோவா என்ன பண்ணிருப்பேன்னா அனுப்பிச்சிருப்பேன். பட் நான் எந்த எக்ஸ்பிளனேஷனும் குரூப்ல அந்த போட்டோ கீழே ஷேர் பண்ணல. வெயிட் பண்ணு, நம்ம அதை பத்தி தனியா பேசுவோம். அது ஒரு மேட்டரே கிடையாது, பேசுவோம். இங்க குழப்பிக்க வேணாம். இப்ப நான் என்ன சொன்னேன்னா, இதேதான் 2 கிளாஸ்க்கு முன்னாடி சொன்னேன். எதையும் என்ன பண்ணலன்னா மாத்தல. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, லாங் ஒயருக்கு போனாங்க. லாங் ஒயரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சாங்க அட் பாயிண்ட் பி. சம ஃபார்முலா நம்மள்ட்ட இருக்கு, நேத்து தான் பண்ணோம். mu naught I by 4πd into cos θ1 minus cos θ2. இதுல டிங்கிறது ஒயருக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆக்சியல் டிஸ்டன்ஸ். θ1ங்கிறது ஒயரோட பிகினிங்கோட கிரியேட் பண்ற ஆங்கிள். θ2 ஒயரோட எண்டோட கிரியேட் ஆகிற ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு டெஸ்ட் பாயிண்ட். நான் θ மார்க் பண்ணிருக்கிற ஸ்டைலே பயோட் சாவர்ட் லா ஸ்டைல்ல தான் பண்ணிருப்பேன். லென்த் ஸ்பெசிஃபைட்னா இந்த ஃபார்முலா, லென்த் நாட் ஸ்பெசிஃபைட்னா லென்த் இஸ் இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். அப்ப mu naught I by 2πd இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நேத்து நாம இதை டிஸ்கஸ் பண்றப்ப அகைன் பயோட் சாவர்ட் லாவை ப்ராப்பரா அப்ளை பண்ணிட்டு, பயோட் அண்ட் சாவர்ட் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு, மல்டி வேரியபிள் டு சிங்கிள் வேரியபிள்ங்கிற ஒரு மேக்ஸ் மூலியமா குழப்பமே இல்லாம சால்வ் பண்ணி ரிசல்ட் எடுத்திருக்கும். ரிசல்ட்டை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரிசல்ட் மித்த புக்ல என்ன லுக்ல இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் பேசணும்.
லென்த் நாட் ஸ்பெசிஃபைனா நான் θ1 0 θ2 180 சொன்னேன். அது எப்படிங்கிறதுக்கு இன்னொரு சேனல் இன்னொரு ரூட்டையும் நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன்னா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஸோ எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா பண்ணிருக்கேன். நான் பயோட் சாவர்ட்லால கிளியர் பண்ணேன். அதை அப்ளை பண்றதுலயும் கிளியரா இருக்கு. மேக்ஸ் தெரியறதுனால எனக்கு அந்த மேக்ஸ் எந்த இடத்துலயும் எந்த கன்ஃபியூஷனையும் கொடுக்கல. ஸோ ப்ராப்பரா மேக்ஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்திருக்கேன். ஸோ நேத்து நான் உனக்கு ஆஃபர் பண்ண டெரிவேஷன் உனக்கு ஒன்றும் டஃப்பாலாம் இருக்காது, சாதாரணமா தான் இருக்கும். ஆனால் புக் அப்படி பண்ணல. புக்கு சொதப்பி இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் புக்ல என்ன சொதப்பல் அப்படின்னா பயோட் சாவர்ட்லான்னு எழுதுவாங்க. பயோட் சாவர்ட்லால என்ன மாதிரியான மார்க்கிங் சிஸ்டம் இருக்கோ அது அப்படியே டயக்ராம்ல சொதப்பி பண்ணிருப்பாங்க. சொதப்பி பண்ணதுனால ஃபைனல் ஆன்சருக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்களே தவிர ஸ்டெப்ஸை சிம்பிளிஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஃபைனல் ஆன்சர் வர அந்த ஸ்கீமுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கும். சர்க்குலர் காயிலுக்காவது வாட் தே ஆர் கமிங் டு டூங்கிறத சம் ஸ்டேட்மெண்டா புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. எல்லா எக்ஸ்பிளைனுக்கும் நீ லாங் ஒயருக்கு எந்த புக் வேணாலும் எடுத்துப்பாரு, எந்த நெட் வேணாலும் எடுத்துப்பாரு, எந்த ஸ்டேட்மெண்ட் இருக்காது. தப்பா பயோட் சாவர்ட் லா அப்ளை பண்ணி ஒரு ஆன்சரை போட்டு ஃபைனல் ஆன்சர் இதான் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபைனல் ஆன்சர்ல இருந்து ஸ்பெஷல் கேஸ்க்குள்ள போறதுக்கு போய் நம்மளை குழப்பி அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் உனக்கு அந்த மேக்ஸ் ரூட்டை கிளியரா கொடுத்ததுனால உனக்கு ஈஸியா இருக்கு. இப்ப நானும் எல்லார் மாதிரியும் கிளியரா கொடுக்கலனா அப்ப இந்த மேக்ஸ் வந்து கஷ்டம் தான். ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு, என்னன்னே புரியாது, கஷ்டமா தான் இருக்கும். நீ புக்கை எடுத்து பாரு, ஸ்கூல்ல நடத்துனாங்கன்னா அவங்க எப்படி நடத்திருக்காங்கன்னு செக் பண்ணி பாரு, சொதப்பலா தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு கிளியர் ஓகே. பட் ஓவராலா இது சொதப்பலா இருக்கு. ரெண்டு இதுலயும் நிறைய சொதப்பல் இருக்கு. புக்கு மலுப்புது, இதுல ஒண்ணுமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பயோட் சாவர்ட்லாவே ராங்கா இருக்கு, புக் சொதப்புது. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு. இதெல்லாம் ஏதோ பயோட் சாவர்ட்லா வந்த அன்னைக்கே வந்த கன்ஃபியூஷன் கிடையாது. அன்னைக்கு எல்லாம் கிளியரா தான் இருந்தது. அதுக்கு அடுத்தடுத்து என்ன ஆயிடுச்சு, எழுதுறப்ப மாத்தி மாத்தி எழுதி சொதப்பி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் இன்னும் சில ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சு. ஒரு ஸ்ட்ரக்சர் சொலினாய்டு. சொலினாய்டுனா ஹெலிக்கல் காயில். இது ஒரு வகையான ஸ்பைரல் தான். இன்னொரு ஸ்பைரல் இருக்கு, மஸ்கிட்டோ காயில் இருக்குல்ல, இந்த மாதிரியான ஸ்பைரல். அப்புறம் ஒரு ரிம் ஒன்னு எடுத்துக்கிறான். அந்த ரிம்ல இந்த சொலினாய்ட சுத்துறான். இதுக்கு பேர் டொராய்டு. இவங்களுக்கு எல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப பயோட் அண்ட் சாவர்ட் என்ன சொல்றாங்கன்னா சர்க்குலர் காயிலோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. இதுல நிறைய சர்க்குலர் காயில் இருக்கு, இதுலயும் நிறைய சர்க்குலர் காயில் இருக்கு. எங்களோட இந்த ஃபார்முலாஸ நீங்க தெளிவா பயன்படுத்தி இதுலலாம் இப்ப இதுல வந்து ஆர் ரேடியஸ் கான்ஸ்டன்ட், ஐ கரண்ட் கான்ஸ்டன்ட், என் நம்பர் ஆஃப் டன்ஸ் கான்ஸ்டன்ட். இதுல அந்த ரேடியஸ், கரண்ட், நம்பர் ஆஃப் டன்ஸ் எல்லாம் மாறும். இதுலயும் மாறும், அதுலயும் மாறும். சோ அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து எங்களோட சர்க்குலர் காயில் ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு சொலினாய்டுக்கும் டொராய்டுக்கும் அகைன் இன்டகிரேஷன் மேக்ஸ்குள்ள போய் யாரெல்லாம் வேரியபிள் மல்டி வேரியபிள்னா அவங்களை எப்படி சிங்கிள் வேரியபிளா மாத்துறதுங்கிற ரூட் வழியா ஆன்சர் எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பயோ டு சாவர்ட். சொலினாய்டுக்கு எடுத்த ரிசல்ட்டை வச்சு டொராய்டுக்கு ஈஸியா அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஆர் பாசிபிள் வித் மேக்ஸ் நாலேஜ் அப்படிங்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான் சைன் தீட்டா இன்டெகிரேட் பண்ணி காஸ் தீட்டா சொல்றது பெரிய விஷயம் கிடையாது, மைனஸ் காஸ் தீட்டான்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. நீ அந்த ஈக்குவேஷன்ல சைன் தீட்டாவை தான் இன்டெகிரேட் பண்ணி முடிவு பண்றதா பெரிய விஷயம். அதுதான் நான் மல்டி வேரியபிள் டு சிங்கிள் வேரியபிள்னு சொன்னேன். நேத்தெல்லாம் அப்படிதான் பண்ணிருப்போம். எப்படி இன்டெகிரேட் பண்றது, சும்மா இன்டெகிரேஷன் சிம்பிள் போட்டா பத்தாதுன்னு சரியான மேக்ஸை வச்சு பண்ணிருப்போம். அது மாதிரி இங்கேயும் பண்ணலாம். இதோட எக்ஸ்டென்ஷன் தான் இதெல்லாம். இந்த ரிசல்ட்டை வச்சு இதையும் பண்ணிடலாங்கிறது பயோட் அண்ட் சாவர்ட்டோட சஜஷன் கம் ஸ்டைல். அப்படிதான் அவங்க பண்ணி காமிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மேக்ஸ் எல்லாருக்கும் டஃபா ஃபீல் ஆகுது. இந்த மேக்ஸ் ரொம்ப டஃபா ஃபீல் ஆகுது. இந்த மேக்ஸ் பயோட் அண்ட் சாவர்ட் ஆஃபர் பண்ண ரூட் படி போறப்ப ரொம்ப டஃபா எல்லாருக்கும் ஃபீல் ஆகுறதுனாலதான் சில புக் ஆத்தரவு நான் ஈஸியா சொல்றேன், ஈஸியா எழுதுறேன்னு மாத்தி எழுதி சொதப்புனது. மாத்தி எழுதி சொதப்புனதே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு மேக்ஸ் தெரிஞ்சா நோ இஷ்யூஸ். மேக்ஸ் தெரியாத உங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. இப்ப எனக்கு நான் வந்து மேக்ஸ் தெரியாத பிசிக்ஸ் டீச்சர்னா என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு, நான் எப்படி இதை புரிய வைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், புக்கை தான் பார்ப்பேன். அப்ப புக்ல என்ன இருக்கோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்காது.
எனக்கு இதுக்கே மேக்ஸ் தெரியலன்னா அப்ப இதுக்கு அடுத்து இதை வச்சு இதுக்கான மேக்ஸ், இதை வச்சு இதுக்கான மேக்ஸ், இதை வச்சு இதுக்கான மேக்ஸ்னா அப்ப எப்படி இருக்கும்? எனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஒண்ணுமே புரியாது. எனக்கு புரியலன்னா என்னால அதை எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. இதுதான் இந்த லெசன்ல எல்லா டீச்சர்ஸும் பண்றது, எல்லா புக்கும் பண்றது. அதனாலதான் இந்த லெசன் எல்லாருக்கும் தப்பா ஃபீல் ஆகுது. எனக்கு ஆகல, வெல் கிளியர். எனக்கு ஆகலைங்கிறது நேத்தே நான் அவனுக்கு கிளியர் பண்ணிட்டேன். ஏகப்பட்ட ப்ராப்ளம் நேற்று பார்த்திருக்கோம். லாங் ஒயர்ல நிறைய ட்விஸ்டட் ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். லாங் ஒயர் பெண்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி பண்றதுங்கிறதையும் பார்த்திருக்கோம். லாங் ஒயர் மட்டும் பார்த்தா நல்லா இருக்காதுன்னு லாங் ஒயரையும் சர்க்குலர் காயிலையும் மெர்ஜ் பண்ணியும் பார்த்தோம். இல்லையா? பின்னாடி இருக்கிற ஒரு டேபிளையும் கவர் பண்ணிருக்கோம். அதெல்லாம் எப்ப பண்ண முடியும்? ஒழுங்கா படிச்சாதான் பண்ண முடியும். அப்ப ஒழுங்கா படிச்சுதான் அதை பண்ணிருக்கோம். சோ நம்ம ஸ்டாண்ட்ல என்னோட கிளாஸ், எனக்கு உனக்கு நோ இஷ்யூஸ் ஆன் பயோட் சாவர்ட் லா. ஆனா மித்தவங்க ஸ்டாண்ட்ல இருந்து யோசிச்சு பாக்குறப்ப பயோட் சாவர்ட் லாவோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனுக்கான மேக்ஸே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. டிபி காஸ் ஆல்பா எப்படி ஜீரோங்கிற அந்த குழப்பம் வருது. ஆல்சோ செகண்ட் அப்ளிகேஷன்ல புக் படி அவங்க போனாங்கன்னா உச்சகட்ட குழப்பமா இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்ட்ரக்சருக்கு ரிசல்ட் அப்டைன் பண்ணு போற அந்த ரூட் கொஞ்சம் இன்டகிரேஷன்லயே காம்ப்ளெக்ஸான மோட் இன்டகிரேஷன் மோடா இருக்கிறதுனால அதுவும் எல்லாருக்கும் ஆகுது, டஃப் ஆகுது. அதனால நிறைய பேர் பயோட் சாவர்ட்லானாவே ஒதுக்கிடுவாங்க. என்னடா இது ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இதுல பயோட் சாவர்ட்லா வேணாம், ஒதுக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும்னா இந்த அப்ளிகேஷன் படிக்கிறப்போ வந்துடும். செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துடும். ஏன்னா எல்லா புக்லயும் பயோட் சாவர்ட்லா இப்படிதான் இருக்கும். இது அப்படியே டயகிராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப, இந்த அப்ளிகேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப தப்பா பண்ணிருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஸ்டெப்பும் புரியாது. அதனால என்ன ஆகும்னா இது விட்டுறலாம், இது வேணாம் அப்படிங்கிற தாட் தான் வரும். இதெல்லாம் இப்ப நம்மளுக்கு வர தாட். இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து பயோட் சாவர்ட்லாம் வேணாம்னு சொன்னாங்க. ஏன்னா அதுல இருக்கிற மேக்ஸ் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா இல்ல, காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஓகே, அதனால வேணாம்னு சொல்றாங்க. இப்பதான் ஆம்பியர் உள்ள வராது. மொத்தத்துக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, whenever you are using bioட் சாவர்ட்லா, you need max knowledge to get final answer. If you won't have that knowledge, you can't able to understand anything. வெறும் ஃபைனல் ஆன்சரை பார்த்து ப்ராப்ளம் வேணா டீல் பண்ணலாம். ஃபைனல் ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஃபைனல் ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு தெரியாதுன்னா ஃபைனல் ஆன்சரை பேஸ் பண்ணி வர சில எக்ஸ்டெண்டட் அப்ளிகேஷனையும் உன்னால டீல் பண்ண முடியாது. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைய இன்னும் பெருசுபடுத்துற மாதிரி புக்கும் இருக்கு. பயோட் அண்ட் சாவர்ட் கிளியரா கொடுத்தத புக் என்ன பண்ணிருச்சு? சொதப்பி கொடுக்குது. அப்ப ஆல்ரெடி அது கஷ்டம். புக்கு சொதப்பி கொடுக்கறதுனால நார்மலா படிக்கிற எல்லாருக்கும், அந்த புக்கை மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ற எல்லாருக்கும் ஓவராலா இந்த சினாரியோ கஷ்டமா இருக்கு. இங்கதான் ஆம்பியர் உள்ள வராரு. ஏன் அவர் உள்ள வராருன்னா, கரண்ட்னாலதான் மேக்னடிசம். கரண்டோட யூனிட்டே ஆம்பியர் தான். அப்ப அவர் தான் இந்த டேர்மை இன்வென்ட் பண்ணியிருக்காரு. கரெக்ட் தான். டேர்மை இன்வென்ட் பண்ணது ஆம்பியர் தான். அப்ப என்னோட டேர்மை எல்லாரும் யூஸ் பண்றாங்க, என்னோட டேர்ம்னால மேக்னடிசம்ங்கிறாங்க. வாட் ப்ராபப்ளி பிகைன் திஸ் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்காண்டி இங்க வராரு. இங்க வந்தா ஆரஸ்டடோட எக்ஸ்பெரிமெண்ட், பயோட் சாவர்ட்லான்னு என்ன இருக்கு, ஒரு பெரிய ப்ராசஸே இப்ப நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கு. எடுத்து பாக்குறாரு, மேக்ஸ் டஃப்பா இருக்கு. எடுத்து பாக்குறாரு, மேக்ஸ் டஃப்பா இருக்கு. இதெல்லாம் வச்சு இதை டெரைவ் பண்றாங்க, டஃப்பா இருக்கு. இதெல்லாம் வச்சு சில சம்திங் ஸ்பெஷல் கேஸ் எல்லாம் பண்றாங்க. எல்லாத்துலயும் மேக்ஸ் இன்டகிரேஷன் டஃப், ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் ஆகுது. உடனே ஆம்பியர் என்ன பண்றாருன்னா, நான் ஒரு ஃபார்முலா தரேன், அதுக்கு பேர் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். இந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ணலாம்? ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் தான் நான் இப்ப எழுதுறேன். இந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியா வந்து கஷ்டமான ஸ்ட்ரக்சருக்கான ஆன்சர், தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட கால்குலேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாங் ஒயருக்கு ஈஸியா பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சொலினாய்டுக்கு ஈஸியா பண்ணிடலாங்க. இவங்க சொல்ற ரூட் படி பார்த்தா ஹைலி லென்த்தியா இருக்கு. அவ்வளவு ஈஸியா நார்மலா எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. மேக்ஸ் நாலேஜ் கொஞ்சம் டவுனா இருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியல. ஆனா ஆம்பியர் சொல்ற ரூட் படி போனா ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப்லயே ஆன்சர் எடுத்துடலாம். லாங் ஒயருக்கு எடுத்துடலாம், சொலினாய்டுக்கு எடுத்துடலாம். நேத்தெல்லாம் 10 ஸ்டெப்புக்கு மேல வந்துச்சு. தீட்டா சம்பந்தமாவே நிறைய போராடிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, இது நம்ம புக்கு வேற ரூட்ல போகுது, அது என்ன ரூட்னு வேற யோசிக்கிற மாதிரி இருந்தது. அந்த பிரச்சனை இல்ல, சிம்பிளா ஆன்சர் எடுக்கும். அதனால ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் மூலியமா போறப்ப சப்போஸ் அது உனக்கு புரியலனாலும் புரிஞ்சிடும். நான் நடத்தினதுக்கு அப்புறம் புரிஞ்சிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், புரியலனாலும் 2-3 ஸ்டெப்ல ஆன்சர் வரும். பயோட் சாவர்ட்லாம் உனக்கு 3/4 புரியுதுன்னே வச்சுக்கோங்க. ஆனா ஒரு 20 ஸ்டெப்ல ஆன்சர் வருது. அப்ப எக்ஸாம்ல நீ எதை எழுதுவ?
புரியலனாலும் 2-3 ஸ்டெப்ல வர ஆன்சர் வரதை எழுதி மேனேஜ் பண்றதுக்கு தான் பாப்பா. அதுதான் எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கு. அப்ப ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் மூலியமா வர அந்த ஸ்டெப்ஸ் ப்ராபபிளி நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னாலும் எல்லாரும் எழுத ஆரம்பிக்கிறான். எல்லாரும் ஓகே பண்ணிக்கிறான். ஈஸியா தானே இருக்கு, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிடலாம், 2 ஸ்டெப் தானே எழுதிடலாம் அப்படிங்கிற மாதிரி போறான். அப்படிதான் இந்த எல்லாம் ஹைப் ஆயிருக்கு. ஆம்பியரை ஹைப் பண்றாரு. இவங்க எல்லாம் கஷ்டமா இருக்குங்க, கஷ்டப்பட்டு ஆன்சர் எடுக்கிறாங்க, நான் ஈஸியா எடுத்து காமிக்கிறேங்க. பர்டிகுலரா இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஆம்பியர் சொல்ற ரூட்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஃபைனல் ஆன்சர் வருது, அவர் ரூட் படி. ஃபைனல் ஆன்சர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே. அதனால என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் கூட அதுக்குள்ள எல்லாரும் டர்ன் ஆகுறாங்க. அப்படி டர்ன் ஆகுறப்ப எல்லாருக்கும் அடிப்படையா ஒரு டவுட் வரும். ஆம்பியர்ட்டே கேட்பாங்க, இது எங்க இருந்து வந்துச்சுன்ட்டு. கரெக்ட் தானே. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கிற காஸ் லாவை மாடிஃபை பண்ணிட்டேன், மாடிஃபை பண்ணி தான் இது எழுதியிருக்கேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்றாரு. அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கிற காஸ் லாவுக்குள்ள போகும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல காஸ்லா என்னப்பா வந்துச்சு? காஸ்லானா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பத்தி பேசும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? Q enclosed by epsilon naught. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட டெஃபினிஷன் ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் ஓவர் E dot D is equal to Q enclosed by epsilon. இத நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்படி எழுதியிருக்கேன். அதுதான் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். அப்படின்னா ஆம்பியர் என்ன பண்றாரு? அவர் எப்படி இதை டெவலப் பண்ணாருங்கிற அந்த எக்ஸ்பிளனேஷனை தர்றாரு. அந்த எக்ஸ்பிளனேஷன் காஸ் கன்வின்ஸ் ஆகாத எக்ஸ்பிளனேஷனா இருக்கு. ஏன்னா காஸ் தெளிவா சொல்லிட்டாரு, என்னோட எஃபெக்டிவா இருந்தாலும் டைபோலுக்கு எல்லாம் வேலை செய்யாதுன்னு. பாருங்க, இங்க நான் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல எடுக்கிறேன். க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல டைபோல் எடுத்திருக்கேன். டைபோல்ல நெட் சார்ஜ் 0. அப்ப இந்த நெட் சார்ஜ் 0 நீங்க போட்டா என்ன ஆயிரும்? இன்டெக்ரல் ஓவர் E dot dA is equal to 0. காஸ்லா ஹைலி சக்சஸ் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எக்ஸப்ட் டைபோல். டைபோல் தவிர மித்த எல்லாத்துக்கும் காஸ்லா வேலை செய்யும். மேக்னெட் ஆல்வேஸ் டைபோல். ஆல்வேஸ் டைபோலா இருக்கிறதுனால மேக்னடிசம்ல காஸ்லான்னு ஒரு வார்த்தையை என்ன பண்ண முடியல, எடுத்துட்டு வர முடியல. இதை நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் மேக்னடிசம் இல்ல செகண்ட் கிளாஸோட பிகினிங்ல கம்பாரிசன் மாதிரி படிச்சோம்ல, அதுல தெளிவா படிச்சிருப்போம். இந்த இப்ப நான் எழுதி இருக்கிறத நம்ம ஆல்ரெடி 11th பாயிண்டா கம்பாரிசன் நோட்ஸ்ல எழுதி வச்சிருப்போம். இந்த டைபோல் எல்லாம் போட்டு டயக்ராம் எல்லாம் போட்டு எழுதி வச்சிருப்போம். மேக்னடிசம்ல காஸ்லா இன்எஃபெக்டிவ், வேலை செய்யாது, சின்ஸ் மேக்னெட் இஸ் ஆல்வேஸ் டைபோல். அப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதுங்க. இன்டெக்ரல் B dot dA. இன்டெக்ரல் B dot dAங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதே மாதிரி ஒரு ஃபார்முலா எழுதணும்ல, எழுத முடியாது, காஸ்லா வராது. ஏன்னா டைபோலுக்கு காஸ்லா இன்வாலிட். டைபோலுக்கு காஸ்லா இன்வாலிட் அப்படின்னு சொல்றப்ப நான் காஸ்லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை மாடிஃபை பண்ணி தான் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் எழுதியிருக்கேன்னு ஆம்பியர் சொன்னா யார் ஒத்துக்குவா? நம்ப மாட்டாங்களே. காஸே அவரோட லா கிடையாதுன்ட்டாரு, இன்வாலிட்ன்ட்டாரு. இல்ல நான் மாடிஃபை பண்ணி எழுதிட்டேன்னா அப்ப இவரோட லாவை எக்ஸாமின் பண்றாங்க. இவர் என்ன பண்றாரு? காஸ் ஏரியா போட்டாரு, இவர் ஏரியா போடல, லென்த்தை போட்டாரு, வேற மாதிரி மாத்திட்டாரு. ஓகே, டோட்டலா வந்து கொஞ்சம், அதாவது அப்பியரன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு, ஆனா டேர்ம்ஸ்லாம் அனலாகி படி சிங்க் ஆகல. இங்க பாருங்களா, ஏரியா ஏரியா, இங்க என்ன இருக்குன்னா லென்த். டேர்ம்ஸை சிங்க் பண்ணலாம், அப்பியரன்ஸை சிங்க் பண்றாரு. அந்த மாதிரி என்ன பண்றாருன்னா கொடுத்துட்டு, நான் உங்களுக்கு லாங் ஒயருக்கும் சொலினாய்டுக்கும் என்னோட ஃபார்முலா வச்சு சிம்பிள் ஸ்டெப் மூலியமா குழப்பமே இல்லாம ஆன்சர் எடுத்து தரேன்னு ஆம்பியர் சொல்றாரு, எடுத்தும் கொடுக்குறாரு. அப்ப அவரோட லாவை பயன்படுத்துறதுல என்ன தப்பு இருக்கு? பயன்படுத்திட்டு போலாமே. ஆக்சுவலா ஆம்பியர் இந்த லாவை காஸ்லாவோட மாடிஃபைடு வெர்ஷன் சொல்றதுக்கு காரணம், இந்த லாவை ஆம்பியர் கொடுத்து இந்த இதையும் டெரைவ் பண்ணி காமிக்கிறப்ப பயோட் அண்ட் சாவர்ட் ஒரு கிளைம் பண்றாங்க, இவரோட லா இவரோடதே கிடையாது, எங்களோட மாடிஃபை பண்ணி தான் இவர் எழுதியிருக்காரு. எங்களோட மாடிஃபை பண்ணி எழுதிட்டு இவர் என்ன சொல்றாரு? இவரோட லா ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம்னு சொல்றாரு. எங்களால ஒத்துக்க முடியாதுன்னா பயோட் அண்ட் சாவர்ட் அவங்களோட டிமாண்ட வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறப்பதான் இவர் என்ன சொல்றாரு? இல்ல நான் பயோட் சாவர்ட் லாவெல்லாம் பார்க்கல, அவங்க ரூட்டே தனி, நான் அந்த ரூட்டுக்குள்ளே போல, நான் பியூரா காஸ்லாவை மாடிஃபை பண்ணி தான் எழுதியிருக்கேன். காஸ் எப்படி ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவை ஃபீல் பண்ணணுங்கிறாரு, இமேஜினரி ஏரியா காசியன் சர்ஃபேஸ்னு ஒன்று ஃபீல் பண்ணுங்கிறாரோ, அதே மாதிரி நான் ஆம்பியர் லூப்னு ஒரு லூப்பை உருவாக்கி தான் இந்த லாவை பத்தி பேச போறேன், which is not the modified version of Biot-Savart law, which is purely the modified version of Gauss law in electrostatics. மேக்னடிசம்ல காஸ் லா கிடையாது, காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்றாரு.
அப்பதான் மேக்ஸ்வெல் உள்ள வராரு. அவர் இதை பாக்குறாரு. ஏன்னா அவர் எல்லா லாவையும் கம்பேர் பண்ணாரு, இதையும் பாக்குறாரு. பயோட் அண்ட் சாவர்ட் சொல்றது உண்மையா இல்ல இவர் சொல்றது உண்மையா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து இவர் சொல்ற லா ப்ராபபிளி காஸ் லாவோட மாடிஃபைடு வெர்ஷன் ஏத்துக்கிறதா இருந்தாலும் இதுல தப்பு இருக்கு, ஏதோ ஆன்சர் வருதுங்கிறதுனால இது எல்லா இடத்துக்கும் ஓகே பண்ண முடியாது, இதுல நிறைய லாகிங் இருக்கு அப்படின்னு என்ன பண்றாருன்னா மேக்ஸ்வெல் அவரோட பாயிண்ட்டை எடுத்து வச்சுட்டு அந்த லாகிங்கை ரெக்டிஃபை பண்றாரு. மேக்ஸ் அந்த லாகிங் என்ன, எப்படி ரெக்டிஃபை பண்ணாரு, அதெல்லாம் நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இஎம் வேவ்ஸ்ங்கிற சாப்டர்ல மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கீழே படிச்சுக்கலாம். இப்ப அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம். இப்ப பாயிண்ட் என்னன்னா பயோட் சாவர்ட் லா கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா இல்ல, உள்ள மேக்ஸ் வருது டார்ச்சரா இருக்கு. ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, உள்ள வர மேக்ஸ் சிம்பிளா இருக்கு, ஆன்சர் ஈஸியா இருக்கு. அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆம்பியர் சர்க்கியூட் லாவை பயன்படுத்துறாங்க. பயோட் அண்ட் சாவர்ட் கோவம் வருது, என்னோட லாவை நீ மாடிஃபை பண்ணிட்டேங்கிறாங்க. இல்ல நான் இதை மாடிஃபை பண்ணிட்டேங்கிறாரு. எது காஸ் லாவை நான் மாடிஃபை பண்ணிட்டேன்னு இவர் சொல்றாரு. காஸ் என்ன சொல்றாரு, எனக்கு லாவே வராதுங்கிறாரு மேனேஜர். ஆமாங்க உங்களுக்கு லா வராது, ஆனா நான் வேற மாதிரி மாடிஃபை பண்ணிட்டேன், உங்க ஸ்டைல தான் நான் ஃபாலோ பண்ண போறேன். நீங்க க்ளோஸ்ட் ஏரியான்னு ஒண்ணு எடுத்தீங்க, நான் என்ன பண்றேன் க்ளோஸ் லூப்னு ஒண்ணு எடுக்க போறேன். அப்படி வச்சு ஆன்சர் எடுக்கணும். ஆக்சுவலா ஆம்பியர் சர்க்கியூட்டால பிகினிங்லேயே ஒரு லாகிங் வரும். நம்ம டெவலப் பண்றப்ப என்ன லாகிங்னா, இதை வச்சு ஃபர்தரா நம்ம டீல் பண்றப்ப என்ன லாகிங் வரும்னா, லாங் ஒயருக்கு டீல் பண்றப்ப என்ன லாகிங் வரும்னா இந்த ஆன்சர் தான் வரும், இது வராது. இதை எடுத்துடலாம் ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் வச்சு, இதை எடுக்க முடியாது. இந்த இந்த ஆன்சர் உனக்கு கிடைக்கலன்னா உன்னால நேத்து பார்த்த எந்த ப்ராப்ளத்தையும் திருப்தியா பார்க்க முடியாது. ஒரு சில ப்ராப்ளம் இந்த ஆன்சரை வச்சு பார்த்தோம்ல அது ஓகே ஆயிடும். லென்த் ஸ்பெசிஃபைடா இருக்கிறதெல்லாம் ஓகே ஆயிடும். லென்த் நாட் ஸ்பெசிஃபைடு, லென்த் பார்சியலி ஸ்பெசிஃபைடுலாம் என்ன பண்றதுன்னே தெரியாது. ஓகேவா, சொதப்பலா இருக்கும். அதனாலதான் நம்ம டேபிள்லயே பாத்தீங்களா லென்த் நாட் ஸ்பெசிஃபைடு அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா பண்ணிருப்பாங்க. லென்த் பார்சியலி ஸ்பெசிஃபைடா ஸ்பெசிஃபைடுக்குலாம் வந்து ஆன்சர் எடுக்கிறதுல சொதப்பிருப்பாங்க. நேரா ஃபைனல் ஆன்சர் எழுதிருப்பாங்க. எப்படி வந்துச்சுங்கிறத அந்த டேபிள்லயே டெவலப் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம டெவலப் பண்ணிருக்கோம், அவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ இனிஷியலாவே என்ன இருக்கு, ஆம்பியர் சர்க்கியூட்டால லாகிங் இருக்கு, இல்லாமலாம் இல்ல. பட் அந்த லாகிங் ஆம்பியர் என்ன பண்றாருன்னா வேற ஸ்டைல்ல உடைக்கிறாரு. ஆமா என்னால இந்த ஆன்சர் எடுக்க முடியல, இதை எடுத்துட்டேன், இதை வச்சு நான் இன்னொரு ஆன்சர் தரேங்கிறேன். அந்த ஆன்சரை பயோட் அண்ட் சாவர்ட்டால கொடுக்க முடியும். ஒரு சில இடங்கள்ல இவர் டாமினேட் பண்றாரு, ஒரு சில இடங்கள்ல என்ன ஆகுதுன்னா அவர் டாமினேட் பண்றாரு. ரெண்டு பக்கமும் அன்பேலன்ஸ்டா போயிட்டே இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி மேக்ஸ்வெல் சில பாயிண்ட்ஸ் சொல்றாரு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து படிக்கலாம். இப்ப நாம இங்க என்ன ஸ்டோரியா பார்த்திருக்கோமோ அது அகைன் 7th சாப்டர்ல இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாக்குற மாதிரி இஎம் வேவ்ஸ்ல. அப்ப அன்னைக்கு பாத்துக்கலாம். இப்ப நம்ம ஒரு சிம்பிள் தாட்டுக்குள்ள வந்துடலாம். பயோட் சாவர்ட்ல நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம், மித்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால மித்தவங்க எல்லாம் ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அப்ப நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி அதுல என்ன இருக்குன்னு கத்துக்க போறோம். முடிஞ்சிருச்சு. ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் இதான் எப்படி வந்துச்சு, காஸ்லாவோட மாடிஃபைடு வெர்ஷன். அப்படியா, சரி ஆமா அப்படியே அப்படி இருந்துட்டு போட்டு அப்படியே ஒத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டிராவல் பண்ணுவோம். என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம், ஸ்பெஷலா என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப நாம என்ன பண்ணலாம், ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் வச்சு லாங் ஒயரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கலாம். லென்த் இஸ் நாட் ஸ்பெசிஃபைட்னா லாங் ஒயரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா இதான் μ0I/2πd. டி ஆக்சியல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவும் மைண்ட்ல வச்சுக்கோ. ஏன்னா ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் வச்சு அதே ஆன்சர் வருதான்னு தெரியணும்ல. அப்ப இது ஞாபகம் இருந்தா தானே வந்தது அதே தானா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம அந்த மாதிரி போகும். பயோட்டும் சாவட்டும் எங்க லாவை தான் ஆம்பியர் மாடிஃபை பண்றாரு அப்படின்னு டிமாண்ட் பண்ணதுனால ஆம்பியர் என்ன பண்ணாருன்னா, இல்ல நான் பயோட் சாவட்லாம் மாடிஃபை பண்ணல, அவங்க சொல்ற மாதிரிலாம் நான் பண்ணல, நான் டோட்டலா வேற ஸ்டைல் பண்றேன், நீங்க என் ஸ்டைல நம்பணுங்கிறதுக்காண்டி நான் இன்னொரு விஷயத்தையே சேர்த்து பண்றேங்கிறாரு. என்ன அப்படின்னா பயோட்டும் சாவட்டும் அவங்க எடுத்த லாங் ஒயரை தின் ஒயரா எடுத்துக்கிறாங்க. பட் ஆம்பியர் வந்து லாங் ஒயரை திக் ஒயரா எடுக்கிறார். திக் ஒயர்னா இன்சைட் ஒயரும் அவர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணி காமிக்கிறாரு, அவுட் சைடு ஒயரும் என்ன பண்றாரு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணி காமிக்கிறாரு. பயோட் அண்ட் சாவர்ட் அவுட் சைடு தான் பண்ணிருக்காங்க, இன்சைட் பண்ணல. அப்ப நான் ஒரு திக் ஒயரை டிரா பண்றேன். திக் ஒயர்னா இட் ஹாவ் சம் ரேடியஸ். ரேடியஸ் நெக்லிஜிபிள்னு சொல்ல முடியாது, கம்ஃபர்டபிலிட்டிக்காண்டி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த திக் ஒயரோட ரேடியஸை நான் ஏன்னு மார்க்.
ஒயர் வழியா கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு வருங்கிறத சூப்பரா பயோடன் சாவர்ட் பண்ணிட்டாங்க. இவங்க யாருக்கும் புரியலங்கிறதுனால அது வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு இவங்க எல்லாருக்கும் ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் புரியறதுனால என்ன பண்றாங்க, அதை வச்சு ஆன்சர் எடுத்துக்கலாங்கிற பிளானுக்குள்ள போறாங்க. ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் பயன்படுத்தி நான் ஆன்சர் எடுக்கணும். இப்ப நான் அவுட் சைட் ஒயர் போறேன், ஆன்சர் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் எழுதிடணும். அப்ப இன்டெகிரல் ஓவர் பி டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ். ஆம்பியர் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு லூப்பை இமேஜின் பண்ணணும். அந்த லூப்புக்கு பேரு ஆம்பியரியன் லூப் அப்படிங்கிறாரு. அந்த லூப்பை நான் வரைஞ்சிட்டேன், சர்க்குலர் லூப் எடுத்துக்கிறேன். சந்தேகம் வருது, ஏங்க சர்க்குலர் லூப்ன்ட்டு. சிம்பிளா இருக்கும், அதனால அதை எடுத்துக்கலாம்னா ஆம்பியர் மொக்கையா ஒரு பதில். காஸ் அப்படி கிடையாது. காஸ் வந்து ஒரு க்ளோஸ்ட் ஏரியா எடுக்கிறாரு. எந்த ஏரியா எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்கும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம சிலபஸ்ல அது இல்ல. நான் கூட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், ஏன் சிலிண்டர் எடுத்தாரு. அடுத்தடுத்ததுக்கு நானும் பண்ணிருக்க மாட்டேன், காஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஆம்பியர் என்ன பண்ணிருக்கணும், ஏன் சர்க்குலர் லூப் அப்படிங்கறத என்ன பண்ணிருக்கணும், சொல்லியிருக்கணும்ல, சொல்லணும். இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். இந்த சர்க்குலர் லூப்பே நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் நினைச்சுக்குவாங்க. கிடையாது, இது ஒரு லூப் இமேஜின் பண்ணும். ஆம்பியரின் லூப்னு ஒரு லூப் சுத்தி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணும். இப்பதான் அடுத்து ரொம்ப கவனமா இருக்கும். இந்த லூப்ல நீங்க என்ன பண்ணணும், ஒரு சின்ன எலிமெண்டா ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த எலிமெண்டோட லென்த் தான் டிஎல். அப்ப சப்போஸ் இந்த லூப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த இடத்துல ஒரு சின்ன எலிமெண்ட், நான் ஒரு பேங்கிள் வச்சு உனக்கு சொல்றேன். நான் இப்ப சொல்ற லூப் வந்து நாட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நான் சொல்ற லூப் என்ன அப்படின்னா, இதான் ஒயரு, இந்த இடத்துல ஒரு பேங்கிள் வச்சிருக்கேன். இந்த லூப் வந்து அவர் அசியூம் பண்ணிருக்கிறது என்ன லூப், ஆம்பியரின் லூப். இந்த லூப்ல ஒரு சின்ன எலிமெண்ட் எடுங்க, அதுதான் டிஎல். இதுக்கு ஒரு டான்ஜென்ட் போட்டா அது டிஎலோட டைரக்ஷன். அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வேணும். கரண்ட் அப்பர்ல தானே பாஸ் ஆகுது. அப்ப கரண்ட்டுக்கு பவரா தம்ப வச்சுட்டான், மிச்ச 4 விரல் எப்படி போகுது, இப்படி போகுது. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு, அதே டைரக்ஷன்ல இருக்கு. நீ மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வளையுதுன்னு வளைச்சிடாத, டிஎல் இங்க தானே இருக்கு. when magnetic field ஓட 4 fingers டிஎல் மீட் பண்ணதுக்கு அப்புறம் வளைக்க கூடாது, நேரா தான் கொண்டு போகும். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கு, டிஎல் டைரக்ஷன் இப்படி இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டும் டிஎல்லும் ஒரே டைரக்ஷன்ல இருந்ததுன்னா தீட்டா 0. நான் இப்ப ஏன் திடீர்னு தீட்டா பத்தி பேசுறேன்னா, எனக்கு லெப்ட் சைட்ல இன்டெகிரல் ஓவர் பி டாட் டிஎல் இருக்கு. டாட் ப்ராடக்ட்னா காஸ் தீட்டா வந்துரும். இதுல இருக்கிற தீட்டாங்கிறது பிக்கும் டிஎலுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். இப்ப தீட்டா 0ன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா பியும் டிஎல் எப்படி இருக்கு, ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அதனால தீட்டா 0. காஸ் 0 என்ன ஆயிரும்னா 1 ஆயிரும். பிய வெளியே எடுத்துடலாம். டிஎல்ங்கிறது இந்த ஆம்பியரின் லூப்போட, இந்த லூப்போட ஒரு சின்ன லென்த். அதை இன்டகிரேட் பண்ணா என்ன ஆயிரும்னா ஃபுல் லென்த் வந்துரும். ஃபுல் லென்த்ங்கிறது சப்போஸ் டு பி சர்க்கம்ஃபரன்ஸ். அப்ப 2πr. ரைட் சைட்ல உள்ள மியூ நாட்டை ரீடைன் பண்ணுங்க. ஐ என்க்ளோஸ்ட் வேணும். ஐ என்க்ளோஸ்ட்னா என்ன அப்படின்னா, நீங்க ஆம்பியர் லூப் எடுத்திருக்கீங்களா, அந்த லூப்புக்குள்ள உள்ள ஒயர்ல பாஸ் ஆகுற கரண்ட், அந்த லூப்புக்குள்ள இருக்கிற ஒயர்ல பாஸ் ஆகுற கரண்ட் ஐ. அப்ப ஐ என்க்ளோஸ்டுக்கு பதில் ஐன்னு போட்டுருங்க. இதுல இருந்து பி கண்டுபிடிச்சா உங்களுக்கு மியூ நாட் ஐ பை 2πr. ஆறுங்கிறது யாருப்பா, இப்ப ஆறுங்கிறது யாருப்பா, ஒயருக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆக்சியல் டிஸ்டன்ஸ். பயோடன் சாவர்ட் இந்த டிஸ்டன்ஸை டீன்னு போட்டாங்க, நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், ஆர்னு போட்டிருக்கோம். அப்போ பயோடன் சாவர்ட் சொன்ன அதே ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு, சம் சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல வந்துருச்சு. நேத்து யோசிச்சு பாருங்க, 20 நிமிஷம் படிச்சிருக்கோம் அந்த டெரிவேஷன். எந்த இன்ட்ரோடக்ஷன் இல்லாம ஸ்ட்ரைட்டா டெரிவேஷனுக்குள்ள போய் படிச்சிருப்போம். அது மட்டுமே நம்மளுக்கு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஆயிருக்கும். இப்ப அப்படி இல்லையே, இந்த லாவுக்குள்ள போனா ஈஸியா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஆன்சர். புரியுதான்ட்டு. இப்போ உனக்கு சந்தேகம் வரும், நீங்க வந்து லூப்போட ஒரு சின்ன எலிமெண்ட் இங்க எடுத்தீங்க, சப்போஸ் இங்க எடுத்தா என்ன ஆகும். அப்ப இங்க டிஎல் எடுத்தீங்கன்னா டிஎலோட டான்ஜென்ட் இப்படி இருக்கும். அப்ப டைரக்ஷன் ஆஃப் டிஎல் இப்படி இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி வரும். அப்பயும் அதே செயல் தான். நீ இந்த 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 ஆம்பியரின் லூப்ல நீ எங்க டிஎல் சூஸ் பண்ணாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் ஒயர் வில் பாசிங் வயா த டிஎல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்ப தீட்டா கண்டிப்பா என்னவா இருக்கும், 0வா தான். அதுல வந்து பிரச்சனையே வராது. ரைட் சைட்ல இருக்கிற ஐயா கரெக்டா இருக்கும். நான் இந்த சர்க்குலர் லூப்பா அசிங்கமா வரைஞ்சிருக்கேன், நீட்டா வரைஞ்சிருக்கேன். ஒரு கேஸ் முடிச்சாச்சு, அவுட் சைடு.
இந்த ரிசல்ட்டை ஷோ பண்றப்பதான் பயோட் அண்ட் சாவர்ட் இல்ல எங்களோட ரிசல்ட்டோட மாடிஃபைடு வெர்ஷன் தான் இது, முழுக்க முழுக்க இது வந்து தப்பு அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அப்ப அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஆம்பியர் என்ன பண்றாருன்னா, இன்சைட் ஒயர் நான் கண்டுபிடிச்சு காமிக்கிறேன், இத பயோட் அண்ட் சாவர்ட்டால பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. அப்ப இன்சைட் நீங்க ஒரு டெஸ்ட் பாயிண்டா அசூம் பண்ணுங்க. அதை நான் பி டாஷ்னு எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸே ஆர்னே போட்டுக்கிறேன், சிம்பிள் கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்காண்டி. இந்த டெஸ்ட் பாயிண்ட் ஹைலைட் பண்ற மாதிரி நீங்க ஆம்பியர் லூப் ஃப்ரேம் பண்ணுங்க. அப்ப ஆம்பியர் சர்க்யூட் அப்படி இன்டெகிரல் ஓவர் பி டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட், லெஃப்ட் சைட்ல இன்டெகிரல் ஓவர் பி காஸ் தீட்டா டிஎல்னு எழுதிடலாம். தீட்டா டெஃபினட்டா 0. நீ வெளியே லூப் எடுக்கிறதுக்கு பதில் உள்ள லூப் எடுக்கிற, உள்ளே அதே சினாரியோ தானே. சின்ன எலிமெண்ட் டிஎல் எடுத்தா டிஎலோட டைரக்ஷனுக்கும் பியோட டைரக்ஷனுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் 0 தான் வரும். அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், காஸ் 0 1ன்னு போட்டலாம், பிஏ வெளியே எடுத்துடலாம், டிஎல் இன்டெகிரேட் பண்ணா 2πr எழுதிடலாம். ஸோ லெஃப்ட் சைட்ல நோ இஷ்யூஸ். லாஸ்ட் டைம் நீ என்ன பண்ணியா அதை அப்படியே பண்ணிடு. ஆனா ரைட் சைட்ல அப்படி நீங்க எழுத முடியாது. ரைட் சைட்ல ஐ என்க்ளோஸ்ட் விஷயத்துல கவனமா இருக்கும். அது என்ன ஐ என்க்ளோஸ்ட்? நான் இப்ப போன தடவை என்ன சொன்னேன், அவுட் சைடு ஒயருக்கு என்ன சொன்னேன், நீங்க சூஸ் பண்ண லூப்புக்குள்ள எந்த ஒயர் இருக்கோ அந்த ஒயர்ல பாஸ் ஆகுற கரண்ட். நாம சூஸ் பண்ண லூப்புக்குள்ள இந்த ஒயர் இருக்கு, இதுல பாஸ் ஆகுற கரண்ட் ஐன்னு போட்டாச்சு. இப்ப நாம சூஸ் பண்ணிருக்கிற லூப் உள்ள இருக்கு. அப்ப அந்த உள்ள இருக்கிற ஒயர்ல பாஸ் ஆகுற கரண்ட் அதை கண்டுபிடிக்கணும். ஆம்பியருக்கு ஸ்கின் எஃபெக்ட்னு ஒரு கான்செப்ட் தெரியும். இந்த ஸ்கின் எஃபெக்டை கண்டுபிடிச்சது ஆம்பியர் தான். அந்த கான்செப்டை வச்சு அந்த கான்செப்ட் மூலியமா இந்த இடத்துல ஒரு அப்டேட்டை காமிச்சு அவரோட லாவை எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி என்ன பண்றாங்க, ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இது ஈஸியா இருக்கும், அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அதோட இது பெட்டரா இருக்கு அப்படின்னு அவரோட ஹைலைட் பண்றாரு. அவரோட என்ன பண்றாருன்னா ஹைலைட். அப்ப ஸ்கின் எஃபெக்ட்னா என்ன, அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப எனக்குலாம் செம ஆச்சரியம். இப்ப நான் உள்ளுக்குள்ள ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன், அப்ப உள்ள வந்து ஒயரோட ஏரியா எனக்கு என்ன ஆகுதுன்னா குறையுது. நான் ஃபுல் ஒயர் எடுத்தா ஏரியா ஃபுல்லா இருக்கு. இந்த ஒயர் எடுக்கிறப்ப ஏரியா என்ன இருக்குன்னா சார் சின்னதா இருக்கும். அப்ப ஏரியா ரெடியூஸ் ஆகும். ஏரியாவுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இதான். when area get reduced, resistance get increased. ரெசிஸ்டன்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இதான். when resistance get increased, current will be decreased. ஸ்கின் எஃபெக்ட் என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ ஒரு ஒயர்ல 10 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா ஒயரோட அவுட் சைட்ல தான் 10 ஆம்பியர் பாஸ் ஆகும், ஒயரோட இன்சைட்ல கம்மியா பாஸ் ஆகும். நம்ம யாரும் இப்படி யோசிச்சிருக்க மாட்டோம்ல. இப்போ ஒரு ஒயர்ல 5 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு நம்ம எல்லாரும் நினைப்போம், ஆமா அந்த ஒயர் ஃபுல்லா 5 ஆம்பியர் நினைப்போம். கரெக்ட் தான், ஒயர் ஃபுல்லா 5 ஆம்பியர் தான் பாஸ் ஆகுது, அவுட்டர்லயே ஸ்கின்லயே மேலேயே. உள்ளுக்குள்ளலாம் என்ன ஆகும், கம்மி கரண்ட் பாஸ் ஆகும். இப்ப அந்த ஒயருக்குள்ள போய் நம்ம ஒளிஞ்சுக்கலாம்னா உள்ள போயிட்டா கரண்ட் கம்மியாயிரும், ஒளிஞ்சு சேஃபா இருக்கலாம். இதே வெளியே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், ஜாஸ்தி கரண்ட் பாஸ் ஆகும். அப்ப அது மேல நம்ம டிராவல் பண்ணாவோ நின்னாவோ உட்கார்ந்தாவோ எலக்ட்ரிக் ஷாக் பயங்கரமா அடிக்கும். உள்ள இருக்காதுப்பா, உள்ள குறைஞ்சிரும், பயங்கரமா குறையும். வெளியே எக்ஸ்ட்ரீமா இருக்கும், நீ எவ்வளவு பாஸ் பண்றியோ அவ்வளவு வெளியே இருக்கும். ஆனா உள்ள அவ்வளவு இருக்காது. உள்ள என்ன ஆகும்னா கரண்ட் குறையும். இப்ப இவரோட லூப் என்ன சொல்லுது, ஆம்பியர் லூப் என்ன சொல்லுது, நீங்க எந்த லூப் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த லூப்புக்குள்ள உள்ள ஒயரோட கரண்ட்டை மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும், ஐ என்க்ளோஸ்டா எழுதணும். நாம சூஸ் பண்ணிருக்கிற லூப் உள்ள இருக்கு, உள்ள இருக்கிற அந்த லூப்புக்குள்ள இருக்கிற ஒயரோட கரண்ட் என்ன ஆகும், குறைஞ்சிரும். அந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சு இங்க எழுதணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, நீங்க ஃபுல் ஏரியா எடுத்தீங்கன்னா ஃபுல் கரண்ட், ஒயரோட ஃபுல் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எடுத்தீங்கன்னா ஃபுல் கரண்ட். நான் சின்ன ஏரியா எடுத்திருக்கேன், அதுக்கான கரண்ட் தான் ஐ என்க்ளோஸ்ட். ஃப்ரம் திஸ் ஐ என்க்ளோஸ்ட் கண்டுபிடிச்சா ஐ இன்டூ பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை பை ஏ ஸ்கொயர்னு வந்துடும். பை பை கேன்சல், அதை அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஐ இன்டூ ஆர் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்டு, அதுக்கப்புறம் இங்கே ஐ இன்டூ ஆர் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வரும். ஒரு ஆர் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல எனக்கு என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் லாங் ஒயர், அதாவது இன்சைட் ஒயர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைச்சிரும், மியூ நாட் ஐஆர் டிவைட் பை 2π ஏ. இதை பயோட் அண்ட் சாவர்ட்டால கண்டுபிடிக்க முடியல. அவங்களது எதுக்கு வேலை செய்யுது, அவுட் சைடு தான் வேலை செய்யுது. அவங்களது அவுட் சைடுக்கு வேலை செய்யுதுல, இன்சைடுக்கும் அவங்களது வேலை செய்யும். அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்களுக்கு எல்லாம் ஸ்கின் எஃபெக்ட்னா என்னன்னு தெரியாது. இது தெரிஞ்சு, இது யாருக்கு தெரியும், ஆம்பியருக்கு தான் தெரியும். ஏன்னா ஆம்பியர் தான் இதை கண்டுபிடிச்சாரு.
அதனால இவர் அதை வச்சு ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் இவர் பிரேம் பண்ண லாவையும் வச்சுக்கிட்டு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி இன்சைட் ஒயருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சு காமிக்கிறாரு. காஸே வந்து இன்சைட் சில சர்ஃபேஸ் இருக்குல்ல, இப்ப நம்ம காஸ்லால வந்து அப்ளிகேஷன் 3ல வந்து ஸ்பியர் பார்த்திருக்கோம். நம்ம சிலபஸ் படி ஹாலோ ஸ்பியர் தான் இருக்கு. ஆனா நான் உனக்கு சாலிட் ஸ்பியர்ல 2-3 ப்ராப்ளம் எல்லாம் நடத்திருப்பேன். அதுல இன்சைட்னு வரப்ப மேக்ஸ் உள்ள வந்துடும், இன்டகிரேஷன் தான் வந்துடும். ஈவன் வி ஹாவ் காஸ்லானாலும் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி தான் கஷ்டப்பட்டு தான் ஆன்சர் எடுத்தது. அப்ப இன்சைட்னு வரப்ப பல டிஃபிகல்ட்டி இருக்கு. இவர் ஈஸியா டிஃபிகல்ட்டி என்ன பண்றாரு, ஓவர் கம் பண்றாரு. ஓவர் கம் பண்றதோட இந்த ஐ என்க்ளோஸ்டுக்கு நல்ல மீனிங் கொடுக்குறாரு. அப்ப மீனிங் எல்லாம் ஆஃபர் ஆகுறப்ப ஒரு லாவை நம்ம ஏன் தப்புன்னு சொல்லணும், ஏன் வேணாம்னு சொல்லணும்? ஈஸியா ஆன்சர் வருதுன்னா நம்ம இதை ஃபாலோ பண்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்படிதான் மித்த சயின்டிஸ்ட் யோசிக்க ஆரம்பிச்சாரு. மேக்ஸ்வெல் இதுல இருக்கிற தப்பை பத்தி பேசுறாரு. அது நம்ம இன்னும் கொஞ்சம் லேட்டா இன்னும் படிக்கணும். எல்லா லாவையும் படிச்சாதான், இன்னும் பாரடேஸ்லாம் இருக்கு, லென்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்த சாப்டர்ல வரும். படிச்சாதான் நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கன்சாலிடேட் பண்ண முடியும். இப்ப பண்ண முடியாது. இதான்ப்பா, இது ஆக்சுவலா ஒரு முக்கியமான தியரி கொஸ்டின். நான் நோட்ஸ்ல இதை ப்ராப்ளமா மாத்திட்டேன். நீ தியரினா தியரி எக்ஸாம் விட்டு படிச்சு விட்டுருவ, ப்ராப்ளத்துக்கு பார்க்க மாட்டேங்கிறதுனால ப்ராப்ளமா மாத்திட்டேன். நான் சில அப்டேட் சொல்லுவேன், அந்த அப்டேட்டோட எழுதி. அதாவது லெப்ட் சைடு தனியா யோசிக்கணும், ரைட் சைடு தனியா யோசிக்கணும். லெப்டையும் ரைட்டையும் நீ ஈக்குவேட் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா லெப்டையும் ரைட்டையும் கோரிலேட் பண்ணி சேர்த்தே யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. லெப்ட் சைட்ல அவர் சொல்றது என்ன அப்படின்னா, ஆம்பியரின் லூப்னு ஒரு லூப் எடுத்து அந்த லூப்புக்கும் பிக்கு உள்ள டைரக்ஷனை பார்த்து தீட்டாவை கண்டுபிடிச்சு அப்டேட் பண்ணுங்கிறது தான் லெப்ட் சைடு. அந்த லூப்பை இன்டகிரேட் பண்ணி ஃபுல் லென்ஸ் போட்டுறோம், அவ்வளவுதான். ஆம்பியரின் லூப் தான் லெப்ட் சைட்ல போக்கஸ்டு. ரைட் சைட்ல யார் போக்கஸ்னா, அந்த லூப்புக்குள்ள யார் இருக்காங்களோ அந்த பாடியில பாஸ் ஆகிற கரண்ட் வேணும். ஓகே, இது ரைட் சைட்ல போகும். அப்படிதான் ரெண்டுலயுமே சொல்லிருக்கு. கிளியரா? இப்ப அடுத்து ஒரு கிராஃப் வரையலாம். இது நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு செட் ஆகும். பிக்கும் ஆருக்கும் உள்ள கிராஃப். நான் ரேடியஸை ஏன்னு எடுத்திருக்கேன். எல்லாரும் ரேடியஸ் ஆறுன்னு எடுப்பாங்க, நான் ஏன்னு எடுத்திருக்கேன். அதை கேபிட்டல் ஆர்னு போட்டா ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஆறுன்னு சொல்லணுங்கிறதுனால சிம்பிளே மாத்திட்டேன். ரேடியஸுக்கு கீழேனா இன்சைட் ஒயர், ரேடியஸுக்கு மேலனா அவுட் சைட் ஒயர். அவுட் சைட்ல பியும் ஆறு எப்படி இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், இன்சைட்ல பியும் ஆறு எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்ப இன்சைட்ல டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அவுட் சைட்ல இன்வெர்ஸ்லி. இந்த கிராஃபே நிறைய தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க, லாங் ஒயரோட மேக்னெட்டிக் கிராஃப் என்ன, கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு கேட்பாங்க. இதெல்லாம் பயோட்ரன் சாவர்ட் கொடுக்கல, இதெல்லாம் கொடுத்தது யாரு, ஆம்பியர் தான். நம்மளுக்கு ரெண்டுமே ஓகே, மேக்ஸ் தெரியுது, பயோட் சாவர்ட்லாம் ஓகே. இப்ப பாருங்களேன், இதுல பாருங்களேன், மேக்ஸ் காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஒரு பிசிக்ஸ் டீச்சருக்கோ, பிசிக்ஸ் ப்ரொஃபஸருக்கோ, இல்ல பிசிக்ஸ் ரிலேட்டடா இருக்கிற சயின்டிஸ்டுக்கோ இன்டகிரேஷன் தெரியாமையா இருக்கும்? கண்டிப்பா தெரியும். டெப்தா தெரியுமா அப்படிங்கிறது டவுட். டெப்தா தெரியாதவங்களுக்கு இது என்னது, செம ஈஸியா இருக்கிற மாதிரி. டெப்தா தெரிஞ்சவங்களுக்கு அதுவும் ஈஸியா இருக்கும், இதுவும் ஈஸியா. முதல்ல இதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப இப்படி யோசிச்சு பாரு, இன்னைக்கு கிளாஸ் இப்படி யோசிச்சு பாரு, ஸ்ட்ரைட்டா ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் இதுக்குள்ள போனா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது, ஓகேவா தான் இருக்கும், முழு திருப்தி வராது. ஏன் ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் வந்துச்சுங்கிற அந்த எக்ஸ்பிளனேஷனோட போனா, ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாவை யார் யாரெல்லாம் கார்னர் பண்ணாங்க, அதுல என்னென்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்காலத்துல கண்டுபிடிக்கிறப்ப நல்லா சிங்க் ஆகி வரும். மறைமுகமா 7 சாப்டருமே லிங்க் எடுப்பாங்க. எப்படி லிங்க்டுங்கிறது 7வது சாப்டர்ல பார்ப்போம். 7வது சாப்டர் இந்த இஎம் வேவ்ஸ்ங்கிற சாப்டர் என்னைய பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் வால்யூமோட கன்க்ளூஷன் பிளஸ் செகண்ட் வால்யூமோட இன்ட்ரோடக்ஷன். இப்படி ஒரு சாப்டரை ஃப்ரேம் பண்ண முடியுமான்னு தெரியாது. இவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களாங்கிறது தெரியல, ஆனா அப்படிதான் இருக்கும். அதை அங்க பார்த்துட்டு இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ப்ராப்ளம் நம்பர் 35 எடுக்கணும். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசம்ங்கிற நோட்ஸ் ப்ராப்ளம் நம்பர் 35 எடுக்கணும். இந்த ப்ராப்ளம் கவனிங்க, ஒரு நிமிஷம் இங்க கவனிச்சுக்கங்க. நீங்க இது எழுத தேவையில்ல, இது எழுதியிருப்பேன் நானே. எங்கேயாவது ஓரமா ஸ்கின் எஃபெக்ட்னு போட்டு பாக்ஸ் பண்ணி இது எழுதி வச்சுக்கோங்க. டயக்ராம் போட்டிருக்க மாட்டேன், டயக்ராம் போட்டுருங்க. நான் ஃபர்ஸ்ட் நோட்ஸ்ல இன்சைட் ஒயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவுட் சைடு ஒயர் பண்ணிருப்பேன். இன்சைட் ஒயர் பண்ணாலும் அவுட் சைடு ஒயர் பண்ணாலும் எடுத்தவனே ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் தான் எழுதியிருப்பேன். நீ என்ன பண்ணா, நான் வெறும் ஐன்னு போட்டிருப்பேன், ஐ என்க்ளோஸ்டுன்னு எழுதிருவேன். அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலால 2 கேஸ்லயும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலால ஐ என்க்ளோஸ்டு எழுதிருங்க. ஸ்கின் எஃபெக்ட ஓரமா எழுதி வச்சுக்கோங்க. டயக்ராம நோட்ஸ்ல போட்டு அப்டேட் பண்ணிடுங்க. முடிங்க, சீக்கிரம் முடிங்க.
நானா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப ஆம்பியரின் லூப்பை எப்படி நினைச்சுக்கிட்டேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் எப்பறம் தீட்டா கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரே குழப்பம். அது இல்லாம என்னோட இனிஷியல் ஸ்டடியில எப்படின்னா இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டாவும் தான் மதிக்க மாட்டேன். அப்ப அதை விட்டுருவேன். தேவையில்லன்னு விட்டுருவேன். விட்டுட்டே படிக்கிறது. அதனால ஒரு முழு திருப்தி இருக்காது. பயோட் சாவர்ட் லாக்குள்ள போனாலும் அதுலயும் முழு திருப்தி கிடையாது. ஏன்னா அதுல அவங்க பண்ணிருக்கிற மேக்ஸே புரியல. அதாவது பயோட் அண்ட் சாவர்ட் பண்ண உண்மையானது கரெக்டா இருக்கு. அந்த புக் நம்ம கையில கிடைக்க மாட்டேங்குது. எது கிடைக்குது? அப்டேட்டட் தான் கிடைக்குது. அப்டேட்டட்லாம் சொதப்பலா இருக்கு. அதனால ஓவராலாவே ஒரு லாகிங். மேனடிசம்னாவே எரிச்சலா இருக்கும். என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாது. நான் என்னால முடிஞ்ச வரையும் என்ன பிரச்சனையெல்லாம் நான் சந்திச்சேனோ அதையெல்லாம் கதையா மாத்தி கதையா சொல்லி பிரச்சனை இல்லாத மாதிரி நடத்தியிருக்கேன். நீ கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டு கண்டென்ட்டை விட்டுறாங்க. அப்டேட் பண்ணியாச்சா? டயக்ராம் போடுங்க, கிளியரா போடுங்க. சின்ன பெக்டை எங்கேயாவது ஓரமா எழுதி வச்சுக்கோங்க. மித்த தியரி எல்லாம் அதுலயே இருக்கும். பாப்புலரான கொஸ்டின் என்சிஆர்டி எக்ஸாம்ல நிறைய டைம் இது கேட்டிருக்காங்க. இன்சைட் ஒயர் யாரும் போக்கஸ் பண்றது இல்ல. அவுட் சைட் ஒயர் தான் என்ன பண்றாங்கன்னா என்சிஆர்டிலயும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இன்சைட் ஒயர் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் கீழே வந்துடும். அதெல்லாம் இப்ப ஒரு கிராஃப் போட்டோம்னா அதெல்லாம் கிரியேட்டிவ் கொஸ்டின் கீழே வரும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கிராஃப் ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கு. கான்செப்ட் தெரிஞ்சாதானே கிராஃப் தெரியும். கான்செப்ட் தெரியலன்னா கிராஃப் தெரியாது. அழிக்கலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் சொலினாய்டு. சொலினாய்டுங்கிறது ஒரு ஹெலிக்கல் சர்க்குலர் காயில் தான். இதுதான் சொலினாய்டு. இது வழியா கரண்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னா இது மேக்னட்டா மாறிடும். கவனிங்க, நோட்ஸ் எடுக்கணும். அப்படி மேக்னட்டா மாறிடுச்சுன்னா இதுல மேக்னட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதை கால்குலேட் பண்ணணும். ஆரம்பத்துல பயோ டு சாவோ டு சொலினாய்டுக்கு சொன்ன ப்ரொசீஜர் என்னன்னா சொலினாய்டுல இருக்கிறதுலாம் சர்க்குலர் காயில் தான். நீங்க அப்ப ஒரு சர்க்குலர் காயிலுக்கும் மேக்னட்டிக் ஃபீல்ட தனித்தனியா கண்டுபிடிங்க. அப்புறம் அந்த ஃபீல்டோட டைரக்ஷனை என்ஷூர் பண்ணுங்க. டைரக்ஷனை பேஸ் பண்ணி வெக்டார் அடிஷன் பண்ணுங்க. அதாவது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலா ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. மினிமம் 500 டர்ன்ஸ் இருக்கும்பா. அப்ப அவங்க சொல்ற லாஜிக் யோசிச்சு பாருங்களா. 500 டர்னுக்கும் 500 சர்க்குலர் காயிலுக்கும் நம்ம மேக்னட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் 500 சர்க்குலர் காயிலோட மேக்னட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனையும் மார்க் பண்ணணும். அப்புறம் அது அவங்களுக்கு வெக்டார் அடிஷன் மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மண்டே பிச்சுக்கிற பிரச்சனை எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் பயோட்டு சாவட்டு சொல்றது என்னன்னா இன்டகிரேஷன். அப்ப ஒரு சர்க்குலர் காயிலுக்கு நம்மள்ட்ட ரிசல்ட் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அதுல யார் வேரியபிள்னு நுணுக்கமா அனலைஸ் பண்ணி இஃப் சப்போஸ் யூ ஆர் ஹேவிங் மோர் தென் ஒன் வேரியபிள்னா மோர் தென் ஒன் வேரியபிள மல்டி வேரியபிள சிங்கிள் வேரியபிள் லாஜிக்கு அப்டேட் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆயிரும் ஆன்சர் கிடைச்சிரும் அப்படின்ட்டு சொல்லி செஞ்சு காமிக்கிறாங்க. டஃபா இருக்கு. அப்பதான் ஆம்பியரும் அவரோட லாவை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஏன் லா மூலியமா ஈஸியா என்ன பண்ணிடலாம், சொலினாய்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு 4 ஸ்டெப்ல ஆன்சர் தரும். இவங்க சொல்ற பல ப்ராசஸ டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் 4 to 5 ஸ்டெப்ஸ்ல கம்ஃபர்டபுள் ஸ்டெப்ஸ்ல ஆன்சர் தராரு. அதுக்கு முன்னாடி மேக்னட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறது. சொலினாய்டோட மேக்னட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் பாம் ரூல்னு ஒரு ரூல் யூஸ் பண்றாங்க. தம்ப் ரூல் தான். சும்மா பாம் ரூல் அது வார்த்தையை தான் மாத்துறாங்களே தவிர லாஜிக்ஸ் எல்லாம் மாறல. என்ன அப்படின்னா இப்ப இது சொலினாய்டு வச்சுக்கோங்க. இதுல கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது. கரண்ட் பாஸ் ஆகுறதுக்கு ஃபேவரா இந்த 4 விரலை வச்சுக்கிட்டு சொலினாய்ட தூக்க சொல்றாங்க. அப்படி சொலினாய்ட தூக்குறப்ப தம்ப் எந்த பக்கம் போகுதோ அதுதான் மேக்னட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இதான் ரைட் ஹேண்ட் பாம் ரூல் அப்படின்னு இப்படிதான் சொலினாய்டோட மேக்னட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும் ஐடியா கொடுப்பாங்க. ஈஸியா தான் இருக்கும், கஷ்டமா இருக்காது. 3Dனா போர்டுல டயக்ராம் 2D. இதுல கரண்டோட ஏரோவை போட்டதுக்கு அப்புறம் இந்த கரண்ட்டுக்கு ஃபேவரா இந்த 4 விரலை வைக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். ரிவர்ஸ்ல வச்சுருவேன், குழப்பமா இருக்கும். எது முன்னாடி எது பின்னாடின்னு தெரியாது.
அதனால நீ எக்ஸாம்ல சொலினாய்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் பாம் ரூல் யூஸ் பண்ணி எழுது. ஆனா நான் உனக்கு ஒரு ஷார்ட்கட் தரேன். அந்த ஷார்ட்கட்டை வச்சு நீ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சுக்கோ. அந்த ஷார்ட்கட்டுக்கு என் ரூல்னு பேரு. சிம்பிள். எங்க கரண்ட் என்ட்ரி ஆகுதோ அது சவுத் போலா இருக்கும். அப்ப கரண்ட் எக்ஸிட்ல நார்த். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவுட் சைடு வந்து சவுத் டு நார்த் டு சவுத்தா இருக்கும். இன்சைடு வந்து சவுத் டு நார்த். முடிஞ்சிருச்சு. நீ ரைட் ஹேண்ட் பாம் ரூல் யூஸ் பண்ணி பண்ணா இதே தான் வரும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணணும். இப்ப நான் சொன்னது படி பண்ணா ஈஸியா பண்ணிடலாம். ஆனா எக்ஸாம்ல என் ரூல்னு எழுதக்கூடாது. என் ரூல்னா இஎன்டி எண்டு முடிவு. என் ரூல்னு எழுதக்கூடாது. நீ என்ன ரூல்னு எழுதணும். ரைட் ஹேண்ட் பாம் ரூல் படி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அஸ் ஷோன் இன் ஃபிகர் அப்படின்னு போட்டுருவாங்க. கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணு. கிளியரா? இதுல சொலினாய்டோட அவுட் சைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குல்ல, அது ஹைலி ஸ்மால் அண்ட் நெக்லிஜிபிள். சொலினாய்டோட இன்சைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா யூனிஃபார்ம் ஆர் கான்ஸ்டன்ட் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. யூனிஃபார்ம் அண்ட் கான்ஸ்டன்ட்னா என்ன பார்த்தோம்? நீங்க இந்த இடத்துல கண்டுபிடிச்சாலும் இங்க கண்டுபிடிச்சாலும் இங்க கண்டுபிடிச்சாலும் இங்க கண்டுபிடிச்சாலும் இங்க கண்டுபிடிச்சாலும் ஒரே ஆன்சர் தான் வருது. அதனால இன்சைட் சொலினாய்ட் மட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணா போதும் பை ஆம்பியர் சர்க்யூட். இப்ப இதுவரை நான் சொன்னது சொலினாய்டோட இன்ட்ரோ. பயோட் அண்ட் சாவர்ட் சொல்ற மாதிரியும் பண்ணலாம். அது கஷ்டமா இருக்கு, நம்ம சிலபஸ்லயும் இல்ல. ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் வச்சு பண்ணலாங்கிறது பிளான். பண்றதுக்கு முன்னாடி சொலினாய்ட்ல கரண்ட் பாஸ் ஆகி சொலினாய்ட் மேக்னெட்டா மாறிடுச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு தே செட் பாம் ரூல் சொல்லட்டும். உனக்கு அன்ஈஸியா இருக்கா? என் ரூலை வச்சு டீல் பண்ணிடு, வேலை முடிஞ்சிடும். ஒரு புக்ல நான் பார்த்திருக்கேன்ப்பா, பாம் ரூல் வச்சு ஒரு மாதிரி டைரக்ஷனும் கீழே என் ரூல் வச்சு வேற மாதிரி டைரக்ஷனும் போட்டிருப்பாங்க. தனித்தனியா பேசுவாங்க. என் ரூல் வச்சு இப்போ கரெக்டா இருக்கும். பாம் ரூல் வச்சு அவங்க போட்ட டைரக்ஷன் தப்பு. அந்த புக்ல போட்டது தப்பு. ஏன்னா கையை கரெக்டா வச்சிருக்க மாட்டாங்க. கரண்ட்டுக்கு ஃபேவரா வைக்கணும். அதனால என் ரூல் வச்சு டீல் பண்ணிடு. முடிச்சாச்சு. இப்ப நாம சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் பை ஆம்பியர் சர்க்யூட் லா. அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டீசென்ட்டா ஒரு சொலினாய்டு வரைஞ்சுக்கிறேன். லென்த் எல். கரண்ட் இங்க பாஸ் ஆகுது. அப்ப இது சவுத் போல், அப்ப இது நார்த் போல். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் சொலினாய்டு யூனிஃபார்ம் அண்ட் கான்ஸ்டன்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் தான் இப்ப மார்க் பண்றேன். யூனிஃபார்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால ரெண்டு லைன் ஒரே மாதிரி போட்டிருக்கேன். ஸ்பேசிங்கையும் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்கேன். அப்படித்தானே வரையணும். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா சேம் சைஸ் லைன் சேம் ஸ்பேசிங்ல வரையணும். இப்ப இதான் சொலினாய்டு. இதுக்கு ஈக்குவலண்டா நான் இன்னொரு டயக்ராம் வரையணும். எப்படின்னா சம் லைன்ஸ் போடுறேன். இந்த மாதிரி போடுறான். இங்கெல்லாம் சில பார்ட்டிஷன் கிரியேட் பண்றான். சும்மா ஒரு ரஃப் டயக்ராம் தான், அதுக்கு ஈக்குவலன் டயக்ராம் தான். வரைஞ்சாதான் ஏன் இப்படி வரைஞ்சங்கிறத சொல்ல முடியும். வரைஞ்சிட்டு சொல்றான். இங்கெல்லாம் டாட்னு வைக்கிறேன். இதெல்லாம் கிராஸ். அதாவது இந்த அட்டையை நீ இமேஜின் பண்ணிக்கோ. இதுல இங்கெல்லாம் நிறைய ஹோல் இருக்கு, இங்கேயும் ஹோல் இருக்கு. சொலினாய்டுங்கிறது ஹெலிக்கல் காயில் தானே. அப்ப அந்த காயிலுக்கு பிகினிங்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஒயரை இந்த ஓட்டைக்குள்ள விட்டுட்டு வெளியே எடு. இந்த ஓட்டையில திருப்பி விட்டுரு, இங்கிட்டு எடு. அடுத்த ஓட்டை விட்டுட்டு எடு, அடுத்த ஓட்டை விட்டுட்டு. ஆக்சுவலா இப்படி எல்லாம் கிடையாது, ஆனா இப்படி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணு. ஓகே தானே? இப்ப இதுல இந்த ஏரோ யாருப்பா? கரண்ட் டைரக்ஷன். இந்த ஏரோ யாரு? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இப்ப கரண்ட் டைரக்ஷனோட இந்த ஏரோவை நீங்க எல்லா இடத்துலயும் மார்க் பண்ணா கரண்ட் டைரக்ஷனோட ஏரோவும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஏரோவும் எல்லாரையும் குழப்பி விடல. அதனால என்ன பண்றாங்கன்னா கரண்ட் டைரக்ஷனுக்கு பதில் டாட் கிராஸ்னு போட்டாங்க. டாட்னா கரண்ட் வெளியே வருது, கிராஸ்னா என்ன ஆகுது? உள்ள போகுது. அப்ப அந்த ஹெலிக்கல் காயில்ல கரண்டோட டைரக்ஷன் இப்படி வந்து இப்படி போகுது. கரண்ட் இங்க என்ட்ரி ஆகுறதுனால இங்க என்ன ஆயிரும்? சவுத் போலும், இங்க நார்த் போலும் வந்துரும். இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் சொலினாய்ட் ஃப்ரம் சவுத் டு நார்த். அப்ப இப்படி இருக்கு. அப்படி கவனிங்க, பேசுவோம். இது மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே தானே? இந்த டாட் கிராஸ வச்சு they are telling about current direction. ஓகே தானே? அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை ஏரோவா டிஸ்கிரைப் பண்றாங்க. எல்லா புக்கும் டாட்னா அவுட்வர்டு, கிராஸ்னா இன்வர்டுன்னு சொல்லியிருப்பாங்க.
ஆனா இந்த டாட்டும் கிராஸும் யாருக்கானது, கரண்ட்டுக்கானதா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கானதுங்கிறத எந்த புக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆம்பியர் சர்க்கியூட் லாவும் நம்மளுக்கு கிளியர், புக் ஆத்தர்ஸுக்கு கிளியர் கிடையாது. அவங்க சும்மா காப்பி அடிச்சு சொதப்பிதான் எழுதி வச்சிருக்காங்க. நீ படிச்சு பார்த்தா புரியும் உனக்கு. டாட் கிராஸ் இருக்கும், இந்த டயக்ராம் இருக்கும், பட் என்ன இருக்காது. டாட் அவுட்வேர்டு, கிராஸ் இன்வேர்டுன்னு ரொட்டீனா அதுக்கான மீனிங் இருக்கும். யார் இன்வர்டு யார் அவுட்வேர்டு சொல்லலாம். இன்வர்ட் அவுட்வேர்டு மொக்கையா சொன்ன என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட் அவுட்வேர்டா, கரண்ட் இன்வர்ட் அவுட்வேர்டான்னு சொல்லணும். கரண்டோட அதுவும் சொல்லப்பட்டிருக்காரு. சொதப்பலாம் தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றதெல்லாம் எல்லாம் இப்ப நான் எங்கெங்கெல்லாம் சொதப்பல்னு சொல்றேன்னா அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். நான் உனக்கு கிளியரா சொல்லிட்டேன். இதுல உனக்கு அப்ஜெக்ஷன் வரல. இங்கிட்டு சவுத் வராது, அங்கிட்டு தான் சவுத் வரும், இல்ல இங்கிட்டு நார்த் வராது, அங்கிட்டு தான் நார்த் வரும்னு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கலாம். அது எனக்கு பிரச்சனையே இல்லை. எங்கிட்டு வந்தா என்ன, இப்படி போறதுக்கு பதில் இப்படி போட்டுக்கோ, அது இஷ்யூ கிடையாது. நம்மளுக்கு உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும், அதான் இஷ்யூ. பை ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம். அப்ப நான் ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாவோட ஃபார்முலா எழுதுறேன். இன்டெகிரல் ஓவர் பி டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ். லெப்ட தனியாவும் ரைட்ட தனியாவும் டீல் பண்ணும். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம். ரெண்டு பார்ட்டையும் தனித்தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஆம்பியரியன் லூப் அப்படின்னு ஒரு லூப் என்ன பண்ணும், அசியூம் பண்ணும். இங்கதான் ஆம்பியர் சொதப்புறாரு. என்ன லூப் எடுக்க சொல்றாருன்னா ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு லூப் எடுத்துக்கலாங்கிற. ஏன்னு கேட்டா கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறாரு. இப்படி சொல்றது நல்ல பதிலே கிடையாது. ஏன்னு அவர் என்ன பண்ணும், தெளிவுபடுத்தணும். அவர் தெளிவுபடுத்தல. நிறைய பேர் இதை மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நினைச்சுக்குவாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடையாது, அது ஒரு லூப். எப்படி காஸ் அவரோட லால உள்ள எடுத்துட்டு போய் ஃபைனல் ஆன்சர் எடுக்கிறதுக்கு காசியன் சர்ஃபேஸ்னு ஒரு சர்ஃபேஸை இமேஜின் பண்ண சொல்றாரோ, அதே மாதிரி இங்க ஆம்பியரியன் லூப்னு ஒரு லூப்பை இமேஜின் பண்ணிக்கிறோம். லூப் சர்க்கிள் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு தெரியாது. ரெக்டாங்கிள் தான் உனக்கு ஈஸியா தெரியும். ஏழு ஆரம்பிச்சு இப்படி போயிட்டு வருது அப்படின்னு தெரியும். சர்க்கிள்ல வந்து சர்க்கிள் சுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா எது பிகினிங் எது எண்டுனே தெரியாது. ஆனா ரெக்டாங்கிள்லாம் சுத்தினாலும் எது பிகினிங் எது எண்டுன்னு கண்டுபிடிக்கலாம். அதனால ஆம்பியர் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அந்த ஒரு கம்ப்ளீட் லூப்பை 4 பார்ட்டா பிரிச்சிடுறாரு. இன்டெகிரல் ஓவர் பி டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் பி டாட் டிஎல் ஃபார் ஏ டு பி, அப்புறம் வந்து இன்டெகிரல் பி டு சி பி டாட் டிஎல், அப்புறம் பிளஸ் இன்டெகிரல் சி டு டி பி டாட் டிஎல் பிளஸ் இன்டெகிரல் டி டு ஏ பி டாட் டிஎல்னு 4 பார்ட்டா பிரிச்சுட்டார். இதுல ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் இன்டெகிரல் ஓவர் பி டாட் டிஎல், இன்டெகிரல் ஓவர் வராது, வெறும் இன்டெகிரல் வரும். பி டாட் டிஎல் பி டு சி. டாட் ப்ராடக்ட்னா என்ன பார்த்தோம், காஸ் தீட்டான்னு அர்த்தம். இந்த ஃபார்முலா படி தீட்டானா என்ன பார்த்தோம், பிக்கும் டிஎலுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். நல்லா பாருங்களேன், பியோட டைரக்ஷன் இப்படி இருக்கு, பி டு சில லென்த் இப்படி இருக்கு. இந்த லூப் லென்த்தை தான் மீன் பண்ணுது. பி டு சியோட லென்த் இப்படி இருக்கு, டிஎல் இப்படி இருக்கு, சாரி பி இப்படி இருக்கு, டிஎல் இப்படி இருக்கு. அப்ப ஆங்கிள் எவ்வளவு வரும், 90 வந்துடும். அப்ப காஸ் 90 என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இதே ஆன்சர் தான் இவனுக்கும் வரும். யாருக்கு, டி டு ஏ, இவனுக்கு வரும். அப்ப இன்டெகிரல் டி டு ஏ டி டாட். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் தீட்டா என்ன ஆயிரும்னா 90 ஆயிரும். தீட்டானா என்ன நீ சரியா புரிஞ்சுக்கணும், ஃபார்முலா புரிய வைக்கும். வெக்டார் மேக்ஸோட ஃபார்முலா புரிய வைக்கும். பிக்கும் டிஎலுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். பி எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு, டிஎல் இப்படி இருக்கு. அப்ப தீட்டா என்னது 90 தெரியுது. அதே தான் இந்த சைடுக்கு வரும். அப்ப ரெண்டு சைடு வில் ஷோ 0 ரிசல்ட். இவனும் 0 ரிசல்ட், இவனும் 0 ரிசல்ட்ங்கிறதுனால, சாரி பி டு சி இங்க இருக்கு, இவனும் 0 ரிசல்ட், இவனும் 0 ரிசல்ட்ங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் காலி. அடுத்து இந்த சைடு வாங்க, சி டு டி. சி டு டி அவுட் சைட் சொலினாய்டு. நம்ம சிலபஸ் படி அவுட் சைட் சொலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0. அப்ப அவனும் காலி. அப்ப மிச்சம் இருக்கிறது யாரு, ஒரே ஒரு சைடு தான். அப்ப இன்டெகிரல் ஏ டு பி பி டாட் டிஎல், இவனுக்கு நீங்க ஆன்சர் எடுக்கணும். என்னப்பா வரும், இன்டெகிரல் ஏ டு பி பி டாட் டிஎல் எப்படி எழுதலாம், பி காஸ் தீட்டா டிஎல்னு எழுதலாம். இப்ப தீட்டா வேணும். தீட்டாங்கிறது யாரு, பிக்கும் டிஎலுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கு, ஏ டு பி லென்த் எப்படி இருக்கு, இப்படிதான் இருக்கு. அப்ப ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல போகுதுன்னா டிஎல் தீட்டா வந்து 0. தீட்டா 0 போட்டா காஸ் 0 1, அடுத்த ஆன்சர் என்ன ஆயிரும், இன்டெகிரல் பி டிஎல்னு வந்துரும். பியை வெளியே எடுத்துருங்க, டிஎல்ங்கிறது சின்ன லென்த், அதாவது டிஎல்ங்கிறது ஏபிங்கிற லென்த். இன்டெகிரேட் பண்ணா என்ன ஆயிரும், ஃபுல் லென்த் வந்துரும். சொலினாய்டோட ஃபுல் லென்த் நான் என்ன பண்ணிருக்கேன், எல்லுன்னு போட்டிருக்கேன்.
இப்ப திருப்பி ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் வருதுங்க. ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் படி இன்டெகிரல் ஓவர் பி டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு வாட், மியூ நாட் ஐ என்க்ளோஸ்டு. இன்டெகிரல் ஓவர் பி டாட் டிஎல் தான் இப்ப சிம்பிளிஃபை பண்ணிருப்போம். பண்ணா என்ன ஆன்சர் வருது, பிஎல்னு வருது. மியூ நாட் ரீடைன், ஐ என்க்ளோஸ்டுங்கிறது சொலினாய்ட்ல உள்ள டோட்டல் கரண்ட், அதை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு கரண்ட் இன் ஈச் டர்ன் எழுதலாம். ஐங்கிறது ஒரு டேனுக்கான கரண்ட், அப்ப எத்தனை டேன் இருக்கோ அதால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி தான் எல்லாரும் எழுதுறாங்க. ஃப்ரம் திஸ் பி கண்டுபிடிச்சா என்ன ஆயிரும், மியூ நாட் என்ஐ பை எல். நீ இதே நான் ஏற்கனவே சொன்ன சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் கான்செப்ட் வச்சு இன்டகிரேஷன், அதுக்குள்ள போனோம்னா இவ்வளவு ஈஸியாலாம் வராது. இது செம ஈஸியா வந்துடும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது சப்போஸ் உனக்கு முழுசா புரியல, அரைகுறையா தான் புரியுது, இப்ப புரிஞ்சிருக்கும், அதுல எந்த டவுட் இல்ல. நீயா செல்ஃபா படிக்கிறப்ப இது உனக்கு ஒரு மாதிரியா புரியுது அப்படின்னாலும் எழுதுறதுக்கு ஈஸியா தானே இருக்கு. அதனால எல்லாரும் இதை ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகேவா? நானே என்னோட ஸ்டார்டிங் டீச்சிங் ஸ்டார்ட் பண்ற டைம்ல ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் பயோட் சாவட்லாம் கவனமா இருப்பேன். நான் என்ன பண்ணிடுவேன், எவனாச்சும் டவுட் கேட்பாங்கிறதுனால நான் அந்த டவுட்டை பசங்கள்கிட்ட கேட்டு வச்சிருவேன். இந்த டவுட் எல்லாம் வரும், இதுக்கெல்லாம் நீ எனக்கு அடுத்த கிளாஸ் ஆன்சர் சொல்லணும் அப்படின்ட்டு. சொல்ல மாட்டாங்க, அப்படியே போயிடும், அப்படியே தப்பிச்சிருவேன். 2 வருஷம் அப்படி பண்ணிருக்கேன் நான். அதுக்கப்புறம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரி பண்ணிருக்கேன். கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்கிட்டேன். எல்லாரும் பண்றது இல்லை, அவ்வளவு எல்லாரும் புக்கை ஃபாலோ பண்றாங்க, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்றேன். கிளியர் தானே? குழப்பம் இல்ல. இப்ப எனக்கு இந்த ரிசல்ட் சிம்பிளா இருக்கு. ரிசல்ட்ல வேரியபிள்ஸ் இல்ல, கரண்ட் வேரியபிள் தான், லென்த் வேரியபிள் தான், டான் வேரியபிள் தான். ஆனா நீ சொலினாய்ட டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே என்னது, ஆல்மோஸ்ட் பிக்சட். ரிசல்ட் சிம்பிளா இருக்கிறதுனால ப்ராப்ளம் சிம்பிளா இருக்கும். ஒரே ஒரு சின்ன அப்டேட் சில பேர் பண்றாங்க, என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டிரான்ஸ்பர் லென்த் இருக்குல்ல, கேபிட்டல் என் பை எல், அதை ஸ்மால் என் மாற்று. இதான் சொலினாய்டுக்கான ஃபார்முலாவை கொடுக்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் சொலினாய்டா ஆம்பியர் வந்து பயங்கரமா ஸ்ட்ரெயின் பண்ணி ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் ஒரு லாவை போட்டு கண்டுபிடிக்கிறாரு. பயோட்டு சாவட்டு சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட என்ன பண்றாங்க அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வித் இன்டகிரேஷன் மேக்ஸ்னு அவங்களும் பயங்கரமா மேக்ஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. நான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட பை ஆம்பியர் சர்க்கியூட் லாவும் பண்ணல, பை பயோட் சாவட் லாவும் பண்ணல, ஹிஸ்டரிசஸ் சொன்ன ஃபார்முலா வச்சு சிம்பிளா பண்ணிட்டேன். எப்படி, நான் உனக்கு ஏற்கனவே செகண்ட் கிளாஸ்ல பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஹெச்னு மியூ ஹெச்னு ஒரு ஃபார்முலா நடத்தின ஞாபகம் இருக்கா? அதை எடுத்துக்கிறேன். பி இஸ் ஈக்குவல் டு மியூ ஹெச். ஹெச் யாருப்பா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஆர் மேக்னடைசிங் ஃபீல்டு. அதுக்கு நான் உனக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்த ஞாபகம் இருக்கா? யாரும் இல்ல கொடுக்கல, நான் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்தல, அந்த ஃபார்முலா எழுதுங்க. நம்பர் ஆஃப் டான்ஸ் இன்டு கரண்ட் பை லென்த் வந்துருச்சா சொலினாய்டோட பி. இந்த ஹிஸ்டரிசஸ்ல நம்ம கொரிசிவிட்டின்னு சிலதெல்லாம் வச்சு சில ப்ராப்ளம் பார்த்தோம். அந்த ப்ராப்ளம் நடத்துறப்ப நான் என்ன சொன்னேன், நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு, ஈஸியா ஆன்சர் எடுத்துறோம், நம்மள்ட்ட ஃபார்முலா இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்ப நான் என்ன பதில் சொன்னேன், அதுக்கு சொலினாய்ட படிச்சுட்டு அவங்க வருவாங்க, ரிவர்ஸ்ல வருவாங்கன்னு சொன்னேன். சொலினாய்டே தட்டு தடுமாறுது. ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, புரியலன்னா சம கஷ்டம். நாளைக்கு நீ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா தீட்டா எப்படா போறதுன்னு ஒரு குழப்பம் வரும். எனக்கு வந்து அத்தனை குழப்பமும் உனக்கு வரும், நான் படிக்கிறப்ப வந்து அத்தனையும் உனக்கு வரும், செல்ஃப் ஸ்டடில எல்லாம் வரும். அப்ப என்ன பண்ணுவ, சொலினாய்டு ரிசல்ட்டே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா இப்ப இப்படி யோசிச்சு பாரு, சொலினாய்டு ரிசல்ட் இங்க எடுத்துட்டு நாம இதுக்கப்புறம் போய் அந்த கொரிசிவிட்டி ப்ராப்ளம் சால்வ் பண்ண கஷ்டமா இருக்கும். நானா சொலினாய்டுக்கு இப்படிதான் படிச்சேன். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் இந்த டைட்டில் நடத்துறப்ப, இந்த ஹெச் நடத்துறப்ப என்ன பண்ண, ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கங்க, அது மேல ஒயரை சுத்துங்க, கரண்ட பாஸ் பண்ணுங்க அப்படின்னு தானே சொன்னேன். ஒயரை சுத்தி கரண்ட பாஸ் பண்ணியாச்சு, ஹெலிகலா சுத்தி பாஸ் பண்ணியாச்சுன்னா அது யாரு, சொலினாய்டு. அப்ப இன்டைரக்டா நான் சொலினாய்டை தான் அன்னைக்கு எடுத்திருக்கேன். சொலினாய்டோட ஹெச்ச பத்தி தான் பேசியிருக்கேன். சொலினாய்டோட பிய பத்தி தான் என்ன பண்ணிருக்கேன் அன்னைக்கு பேசியிருக்கேன். சொலினாய்டுங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு பேசியிருக்கேன், அவ்வளவுதான். ஆல்ரெடி வி ஹாவ் ஃபார்முலா, இல்லாமலாம் கிடையாது. அது எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட். ஓகே then when compared to this, இது supposed to be convenient when compared to Biot Savart law. ஓகே தானே? இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்ப்பா சொல்றோம், we did அப்படிங்கிறதுக்காண்டி தான் சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நாம என்ன பண்ணலாம், இதுல ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 33 எடுங்க. கிராஸ் உள்ள போறது, டாட் வெளியே வருது. இது வந்து கிராஸ். டாட்ல ஒயர் வர்றதை பத்தி பேசக்கூடாது, ஒயர்ல வர கரண்ட பத்தி பேசணும். எப்படி, நீ ஃப்ரண்ட்ல பாரு, இங்க பாரு, நீ பேக் சைடுக்கு பார்த்தாது, உன் இடத்துல இருந்து நீ பார்த்து சொல்லு.
உன் இடத்துல இருந்து ஒரு இடத்துல பார்த்துக்கணும், அவ்வளவுதான். solenoid ப்ராப்ளம்லாம் சிம்பிளா தான் இருக்கும். 33 எடுங்க. calculate the magnetic field inside solenoid when the length of solenoid becomes twice and fixed number of turns. கவனிங்கப்பா, solenoid மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்கிட்ட இருக்கு. B is equal to mu naught Ni by L. இதான் ஒரிஜினல் ஃபார்முலா. சப்டிவிஷன் ஏல என்ன சொல்றாங்கன்னா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ மாத்தாதீங்க, லென்த்தை டபுள் பண்ணுங்கிறாங்க. இதுக்கு பதில் நான் பி எழுதிக்கலாம். அப்ப சப்டிவிஷன் 1ல ஆன்சர் என்ன அப்படின்னா B/2. சப்டிவிஷன் 2 பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்கு? both the length of solenoid and number of turns are doubled. ரெண்டையுமே டபுள் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்? mu naught நம்பர் ஆஃப் டர்ன்ஸையும் டபுள் பண்ணும், லென்த்தையும் டபுள் பண்ணும். அப்ப 2 2 கேன்சல் ஆகி B னே வரும். தேர்ட் டிவிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. the number of turns becomes twice for the fixed length of solenoid. லென்த்தை மாத்தல, நம்பர் ஆஃப் டர்ன்ஸை டபுள் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? mu naught 2Ni by L. இதுக்கு பதில் 2B இருக்கு. அவ்வளவுதான். இதான் இருக்கிறதுலே சொலினாய்ட்ல டஃப்பான ப்ராப்ளமும் நம்ம எடுத்துக்க முடியும். எனக்கு சொலினாய்ட்ல வந்து பெருசா ப்ராப்ளம் வந்தது இல்ல. சில வருஷம் நீட்ல வந்திருக்கு. எப்படின்னா, இந்த ஃபார்முலால எல்லா டேட்டாவையும் போட்டு ஃபைனல் ஆன்சர் எடுக்கிற மாதிரி வேற எதுவும் வந்தது இல்லை. பட் இது எனக்கு இம்பார்ட்டன்ட் இந்த ரிசல்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இந்த சொலினாய்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இண்டக்டார். சுருளா இருக்கிற காயிலுக்கு இன்னொரு பேர் இண்டக்டார். இண்டக்டார்ங்கிறது ஒரு காம்போனன்ட். இத பத்தி நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்த சாப்டர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல பயங்கரமா படிப்போம். ஆல்ரெடி 2 காம்போனன்ட் படிச்சாச்சு, ஒன்னு கெப்பாசிட்டர், இன்னொன்னு ரெசிஸ்டார். இண்டக்டாரை பத்தி படிப்போம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரெசிஸ்டார், கெப்பாசிட்டர், இண்டக்டார் எல்லாரையும் மெர்ஜ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கும். தனித்தனியா படிச்சதை மெர்ஜிங்ல படி. 33 டிக் பண்ணிருங்க. 34 எடுங்க. A long solenoid carrying a current produces magnetic field B along its axis. If the current is doubled and number of turns per centimeter is half, the new value of magnetic field is. solenoid மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், mu naught Ni by L. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் per length நம்ம ஸ்மால் என்று மாத்திக்கலாம். இப்ப சில மாற்றங்கள் பண்றாங்க, அந்த மாற்றத்துக்கு அப்புறம் வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்கறாங்க. என்ன மாற்றம் பண்ணாலும் mu naught மாறாது, அது கான்ஸ்டன்ட். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஹாஃப் பண்ணிட்டாங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் per centimeter ஹாஃப் பண்ணிட்டாங்க, கரண்ட்டை டபுள் பண்ணிட்டாங்க. அப்ப எனக்கு 2 2 கேன்சல் ஆகி பழைய ஆன்சரே வந்து அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதான் சொலினாய்ட். ஸோ 33 and 34 ஓவர். டொராய்டு வந்து டெலிட்டட் சிலபஸ் பா. டொராய்டு வேணாம் அப்படின்னு கோவிட் டைம்ல டெலிட் பண்ணிட்டாங்க. டெலிட் பண்ணி டைம் சேவ் பண்ணிருக்காங்க. எப்படின்னா, முதல்ல டொராய்டுனா என்னன்னு யோசிப்போம். ரிம் எடுத்துக்கிறணும், இந்த ரிம்ல நீங்க சொலினாய்ட சுத்திரணும். நீளமா இருந்தா டொராய்டு சொலினாய்டு, அதே நீளமா இருக்கிறத சர்க்கிளா மாத்திட்டா என்னது? டொராய்டு. சொலினாய்டோட பி ஃபார்முலா என்னப்பா? mu naught Ni by L. எல்லுக்கு பதில் சர்க்கிள்ங்கிறதுனால சர்க்கம்ஃபரன்ஸ் போட்டுடலாம். இதான் டொராய்டோட பி ஃபார்முலா. முடிஞ்சிருச்சு. இதை டெலிட் பண்ணி என்ன டைம் சேவ் பண்ண முடியும்? ஒன்னும் சேவ் பண்ண முடியாது, இருந்திருக்கலாம். இதை டெலிட் பண்ணிட்டாங்க. நம்ம இவ்வளவு தூரம் படிச்சதுனால டொராய்டுனா என்னன்னு தெரிஞ்சு. நம்ம இப்ப எத்தனை ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கோம்? சர்க்குலர் காயில், லாங் ஒயர் 2 மெத்தட்ல படிச்சிருக்கோம். பயோட் சாவர்ட்லாலையும் படிச்சிருக்கோம், ஆம்பியர் சர்க்யூட்லாலையும் படிச்சிருக்கோம். சொலினாய்டு, டொராய்டு. நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கிறது 3 தான், லாங் ஒயர், சொலினாய்டு, அதுக்கப்புறம் வந்து சர்க்குலர் காயில். நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருக்கோம்? டொராய்டு படிச்சிருக்கோம். லாங் ஒயருக்கு பயோட் சாவர்ட்லா மூலியமா படிச்சு எல்லா டஃப்பான ப்ராப்ளத்தையும் ப்ரொசீட் பண்ணிருக்கோம், மனப்பாடம் பண்ணல. நேத்து கிளாஸ் டெக்னிக்கலா இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு கிளாஸ் என்சிஆர்டி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து 35 முடிச்சிட்டோம். 36 வந்து ட்ரெயின் போட்டுக்காங்க. ஜேஇ அட்வான்ஸ் போறவங்க சும்மா பாரு, பார்த்தா புரியும் உனக்கு. நான் என்ன லாஜிக்னு மட்டும் சொல்லிடுறேன், சும்மா பாருங்க. கவனிங்க, இந்த மாதிரி ஒரு காயில் இருக்கும். இதுவும் ஒரு வகையான ஸ்பைரல் காயில் தான். இப்படி இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் கண்டுபிடிக்கும். டாட்டாய்ஸ் காயில் இருக்குல்ல, கொசுபத்தி காயில், அந்த மாதிரியான ஒரு காயில்.
எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் என்ன பண்ணிருப்பேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் ஃபார் சர்க்குலர் காயில் இருக்குல்ல, என்ன ஃபார்முலாப்பா? μ0 Ni/2r. இதுல ஆறும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வேரியபிள். இந்த 2 வேரியபிள சிங்கிள் வேரியபிளா மாத்தி இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் எடுத்து அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணிருக்கேன். இது பயோட் அண்ட் சாவர்ட் ஃபாலோ பண்ற ஸ்டைல். அவங்களோட ஒரு ஃபார்முலா வச்சு இல்ல ஒரு ரிசல்ட்டை வச்சு எல்லாத்துக்கும் மேனேஜ் பண்றாங்க பை மேக்ஸ். இதுதான் கஷ்டமா இருக்குன்னு சொல்றதுனாலதான் எல்லாரும் எங்க போறாங்க? ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாவுக்கு போறாங்க. இப்ப இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் வேலை செய்யாது. நிறைய இடத்துல ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் வேலை செய்யாது. அதை கண்டுபிடிச்சது மேக்ஸ்வெல். அது நம்ம தனியா பாத்துக்கலாம். ஸோ 36 ஓவர். இப்ப நீங்க ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் ஒரு தியரி போர்ஷன் இருக்கும். ப்ராப்ளம் நம்பர் 32க்கு அப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் நம்பர் 32க்கு அப்புறம் இருக்கும். எடுங்க. ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாமே டைட்டில் போட்டு இருக்கும். அதை எடுங்க. எடுத்தாச்சா? இந்த இடம் ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாமே இருக்கும். டைட்டில் இருக்கட்டும், கண்டென்ட ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிரு. இந்த பேஜ்ல ஃபுல்லா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிரு. பண்ணுங்க. ஏன் பண்ணணும்னு சொல்றேன். பண்ணுங்க. அடுத்த பேஜ் எடுங்க. அடுத்த பேஜ்ல கடைசி பேராகிராஃப் இருக்குல்ல, அதை மட்டும் ஓகே பண்ணிக்கோ. இது மட்டும் இருக்கட்டும், மித்ததெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிரு. ஓகேவா? கவனிங்க. கடைசி பேராகிராஃப்ல லாவுக்கான ஈக்குவேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். கவனிங்க. ஆக்சுவலா பயோட் அண்ட் சாவர்ட் கொடுத்த ரூட் தான். பயோட் சாவர்ட் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஒரு ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு ஒரு சினாரியோ காமிச்சிருக்காங்க. அதை தான் நான் இங்க எழுதிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணுங்கிறதுனால எழுதியிருப்பேன். இதை நான் இப்ப எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறது இல்லை. ஏன்னா இதை சொன்னா எக்ஸாம்ல ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்கறாங்களா, அங்க என்ன எழுதுறதுன்னு தெரியாம சொதப்பிடுறாங்க. ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் இஸ் மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதை தான் எழுதணும். நான் இதை சொல்லி கொடுத்தா பயோட் சாவர்ட் லாவோட மாடிஃபைடு வெர்ஷன் எல்லாரும் எழுதிடுறாங்க. அதனால நான் இதை ரெஃப்யூஸ் பண்ணிக்கிறேன். இதை பத்தி பேசுவோம். பயோட்டு சாவட்டு ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் ஒத்துக்காததுக்கான காரணத்தை பயோட்டு சாவட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் இது. அதை பத்தி நம்ம பேசுவோம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனோட சேர்த்து பேசுவோம். இல்லைன்னா அங்க இது மாதிரி இருக்கு, நம்ம பேசலங்கிறத பத்தியாவது யோசிப்போம். ஏதோ ஒரு வகையில லேட்டரா யோசிக்கலாம். இந்த ஸ்டைல்ல நீ எதையும் எழுதக்கூடாது. நீ ஆம்பியர் சர்க்கியூட் லாவோட ஸ்டேட்மெண்டே லாவே எழுதினா போதும். இட்ஸ் ஃப்ரம் மாடிஃபைடு, இட்ஸ் ஃப்ரம் காஸ் லா விச் இஸ் மாடிஃபைடு அப்படிங்கறதான் ஆம்பியர் சொல்லியிருக்காரு. அவர் இப்படிதான் கிளைம் பண்றாரு. பயோட் அண்ட் சாவர்ட் தான் வேற மாதிரி கிளைம் பண்றாங்க. இல்ல எங்களோட தான் மாடிஃபை பண்ணிட்டு அவர் வேற மாதிரி சொல்றாரு அப்படின்னு. பட் ஆம்பியர் தெளிவா தான் இருக்காரு. ஆம்பியர் அவர் மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் காஸ் சொல்லிட்டு காஸ் சொன்ன மாதிரியே ஆம்பியரின் லூப் எடுக்கிறது, அதாவது காசியன் சர்ஃபேஸ் மாதிரி ஆம்பியரின் லூப். அங்க எப்படி சார்ஜ் என்க்ளோஸ்டோ அதே மாதிரி இங்க என்னது ஐ என்க்ளோஸ்னு சில விஷயம்லாம் காஸ் சொன்ன மாதிரியே தான் இவர் பண்ணிருக்காரு. பட் சில இடத்துல லூப் எப்படி சூஸ் பண்ணுங்கிற அந்த ஐடியாவை கிறிஸ்டல் கிளியரா சொன்னார். கம்ஃபர்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஜோனர்ல சர்க்கிள் எடுத்துக்கலாம், ரெக்டாங்கிள் லூப் எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கு. அது இல்லாம நிறைய ஸ்ட்ரக்சருக்கு ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் சக்சஸ் கிடையாது. சர்க்குலர் காயிலுக்கே பண்ண முடியாது, சக்சஸ் ஆகாது. பண்ணலாம், ஸ்பெஷல் கேஸ் ரிசல்ட் தான் வரும். ரேண்டம் கேஸுக்கு எல்லாம் வரவே வராது. அந்த மாதிரி ப்ராப்ளம் நம்பர் 29 எடுங்க. ஹோம்ஒர்க் போட்டுருங்க. அது ஒரு லாங் ஒயர் தான், லென்த் ஸ்பெசிஃபைடு. போன கிளாஸ்லயே நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்த்தாச்சு. அதனால அதை நீ ட்ரை பண்ணு. 31 எடுங்க. 30 முடிச்சிட்டோம். 31 எடுங்க. A square loop is carrying a steady current I and the magnitude of its magnetic dipole moment is m. If this square loop is changed to circular loop and it carries the same current, the magnitude of the magnetic dipole moment of circular loop will be. கவனிங்க. மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்டோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம அப்டைன் பண்ணிட்டோம். இது டூப்ளிகேட் ஃபார்முலா, இதுதான் நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் மேக்னெட்டிசம்லயே சொல்லிட்டாங்க. இனிஷியலா அவங்க ஒரு ஸ்கொயர் லூப் எடுத்துக்கிறாங்க. அதோட மேக்னெட்டிக் மூமெண்ட் ஸ்மால் எம்ங்கிறாங்க. சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அதுல பாஸ் ஆகுது. ஸ்கொயர் லூப்போட ஏரியா சைட் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். சைடை நான் ஸ்மால் ஏன்னு எடுத்துருக்கேன். லேட்டரா இந்த ஸ்கொயர் லூப்பா சர்க்குலர் லூப்பா மாத்திட்டாங்க. அப்ப மேக்னெட்டிக் மூமெண்ட் என்னன்னு கேட்கறாங்க. அதை எம் டாஷ்னு போட்டுக்கிறாங்க.
அதே கரண்ட் தான் பாஸ் ஆகுது. இப்ப சர்க்குலர் லூப்போட ஏரியா பை ஆர் ஸ்கொயர். தே ஆர் ரெக்வஸ்டிங் எம் டாஷ். அப்ப எம் டாஷை எம்ஐயும் டிவைட் பண்றேன். எம் டாஷ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ல தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஐ பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஐ ஏ ஸ்கொயர். இப்போதைக்கு ஐ கேன்சல் ஆகும். சர்க்குலர் லூப்போட ரேடியஸ்க்கும் ஸ்கொயர் லூப்போட சைட் லென்த்துக்கும் ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டா ஆன்சர் வந்து அது ஈஸியா எடுத்துடலாம். ஒரு ஒயரு லென்த் எல்லு, இததான் அவங்க சர்க்குலர் ஸ்கொயர் லூப்பா மாத்துறாங்க. அதே லென்த் உள்ள ஒயரை தான் அவங்க சர்க்குலர் லூப்பா மாத்துறாங்க. அதாவது ஸ்கொயரை சர்க்குலர் லூப்பா மாத்துறாங்கன்னா அப்ப இதுக்கான லென்த்தும் இதேதான், இதுக்கான லென்த் என்னது இதேதான். லென்த் வில் பிகம் அ ஸ்கொயர். ஸோ லென்த் எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயரோட சர்க்கம்ஃபரன்ஸ் 4a. லென்த் வில் பிகம் அ சர்க்கிள். ஸோ அப்ப லென்த் எல் இஸ் ஈக்குவல் டு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. கரெக்ட் தானே? ரெண்டுக்கும் ஒரே லென்த் தானே. அப்போ 4a இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், 2πrன்னு எழுதலாம். இதுல இருந்து a கண்டுபிடிச்சா πr/2ன்னு வந்துடும். அப்ப இங்க இருக்கிற a ஸ்கொயர்டுக்கு பதில் πr/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். ஸ்கொயர் பண்ணா π ஸ்கொயர்ட் r ஸ்கொயர்ட் பை 4ன்னு வந்துடும். அது மேல போயிடும். r ஸ்கொயர்ட் ஒரு பை கேன்சல். அப்ப m dash will become as 4/π into m. இதான் இது ஒரு சாதாரண ப்ராப்ளம் தான். மேக்னெட்டிக் மூமெண்ட்டை எப்பயும் மறந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாதுங்கிறதுனால பீரியாடிக்கா மேக்னெட்டிக் மூமெண்டோட ப்ராப்ளமா அங்கங்க நோட்ஸ்ல சேர்த்திருப்பேன். அந்த மாதிரி பண்ணிருப்பேன். ஓகேவா? அவ்வளவுதான். இதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பயோட்-சாவர்ட் லா சினாரியோ முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த வாரத்துல இருந்து என்னது, லாரன்ஸ் ஃபோர்ஸ் சினாரியோக்குள்ள போயிடும். லாரன்ஸ் ஃபோர்ஸ் படிச்சு கால்வனோமீட்டர் அம்மீட்டர் வரையும் டிராவல் பண்ணுவோம். ஒரு இடத்துல மட்டும் பயோட்-சாவர்ட் லா தேவைப்படும். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது, லாரன்ஸ் ஃபோர்ஸ் சினாரியோ. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஒரு ஸ்டைல், அது ஒரு ஸ்டைல். இந்த லெசன்லயே டைரக்ஷன் இம்பார்ட்டன்ட் பா. மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் மூமெண்ட், லாரன்ஸ் ஃபோர்ஸ், இவங்க எல்லாருக்கும் டைரக்ஷன் இருக்கு, இம்பார்ட்டன்ட். ரொம்ப டார்ச்சர் பண்ண மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல டைரக்ஷன் பிளே பண்ற மாதிரி இங்க என்ன ஆகாது, பிளே ஆகாது. மைல்டா தான் பிளே பண்ணும். பயங்கர கஷ்டமாலாம் இருக்கு. இப்போ ஒரு கிளாஸ்ல நம்ம மேக்னெட்டை அனலாகி ஸ்டைல்ல படிக்க ஆரம்பிச்சோம். ஒரு கிளாஸ் ஃபுல்லா அதை படிச்சோம். இன்னொரு கிளாஸ்ல யார் மேக்னெட்டிக் மெட்டீரியல், யார் நாட் மேக்னெட்டிக் மெட்டீரியல், டயானா யாரு, பேரானா யாரு, ஃபெர்ரோனா யாருன்னு ஒரு கிளாஸ்ல கண்டுபிடிச்சோம். இன்னொரு கிளாஸ்ல பயோட்-சாவர்ட் லாவை படிச்சு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனையும், அந்த அடுத்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை வச்சு கான்செப்ட் 1 கான்செப்ட் 2 ஒரு சில கான்செப்ட்ஸ் படிச்சோம். ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்டென்ஷன், ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனோட எக்ஸ்டென்ஷன். நேத்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா செகண்ட் அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு நல்ல சமரி இனிஷியலா எடுத்துக்கிட்டு ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் எப்படி உள்ள வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் வச்சு லாங் ஒயருக்கு ஃபீல்டு, சொலினாய்டுக்கு ஃபீல்டு கண்டுபிடிச்சிருக்கோம். மிச்சம் மீத ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்து ஃபர்னிஷ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம என்ன அப்படின்னா 2/3 ஆஃப் சாப்டர் முடிச்சாச்சு. 2 சாப்டர் 4 and 5 சேர்த்து எனக்கு ஒரே சாப்டர். அந்த ஒரு சாப்டர்ல ஒரு 65% நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். இன்னும் அதிகபட்சம் 4 கிளாஸ் முடிச்சிருவோம். அவ்வளவுதான். எந்த டவுட்டா இருந்தாலும் என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணிட்டு கேட்கலாம். இப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.